வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் விஜயதசமி வாழ்த்துக்களையும் சொல்லி, பெருமைமிக்க சிறப்புமிக்க வள்ளியூர் மக்களையும் வணங்கி, ஏன்னா இது சமரசத்தை சொல்லித் தருகிற அருமையான ஊர். முருகனுக்கு அறுபடை வீடு திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை நிரம்ப இருந்தாலும் வள்ளிக்கென்று உள்ள ஊர் அடி வள்ளி ஊர். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பெற்ற சர்ச் இருக்கிற இடம் இங்கே தான், தேவாலயம், அதே போல் மசூதி இருக்கிற இடம், மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு அற்புதமான ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய வள்ளியூர் மக்களையும் அந்த சிறப்புக்கும் நன்றி சொல்லி, இன்றைக்கு தலைப்பு சினிமா பொழுது போக்குவதற்காகவா அல்லது பொழுது ஆக்குவதற்காக என்று பொருள் எடுத்து அருமையான பேச்சாளர்களை ஒன்று கூடி இந்த பட்டிமன்றத்தை இனிதே துவங்குகிறோம். 50 ஆண்டு காலத்தை தாண்டிய ஒரு சினிமா, அது எல்லாரையும் நல்வழிப்படுத்தியிருக்கா இல்லை அங்கங்கே ஏதாவது பிசிறு தட்டியிருக்கா அப்படின்ற ஒப்பிட்டு பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. சினிமா பொழுதுபோக்கிற்காகவா இல்லை பொழுது ஆக்குவதற்காகவா அப்படின்ற அழகான பொருள் எடுத்து நிரம்ப அது ரீதியாக பேசுகிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இளைய தலைமுறை பேச்சாளர் அவர் ஒரு ஆள் மட்டும்தான். பராசக்தி படம் வரும்போது பரமக்குடியில் பட்டிமன்றம் போட்டவர், கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம். இந்த ரசனை, இந்த சிரிப்பு வேணும் சார். இதான் சார் இன்னைக்கு மனிதனுக்கு தேவை. பார்த்தீங்களா சார், மனசார பேசி, காலார நடந்து, வகுறார சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குற ஒரு அனுபவம். இன்னும் நீங்கள் வேகமாக ஒரு 5 ஆண்டு காலம் ஓட வேண்டும் என்று, நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினால், நல்ல நகைச்சுவை கேட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறவனுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம். இதை சொன்னோன்னே ஒரு ஆள் சோகமாயிட்டார். அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் இளம் குழந்தைகள். இந்த மாதிரி இளைய தலைமுறை நாங்கள் உட்காந்து பேசினாலே எங்களுக்கு அந்த இளமை தொத்திக்கணும். ஏன்னா ஆசிரியர்லாம் முன்னுக்கு உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, இளநீரை போன்று, இன்னும் பிரகாசமாக சொல்லணும்னா தாய்ப்பாலை போன்று ஒரு புனிதமான தொழில் ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில் மட்டும்தான் சார். ஆக மொத்தம் இந்த நிகழ்வு ரொம்ப பிரகாசமாக இருக்கு. ஏன்னா எல்லார் முகத்தில் மகிழ்ச்சி, யாரும் ஒரு மாதிரி இல்லை. அதான் முக்கியம். சில இடங்களில் ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி இருப்பாங்க. பேச்சாளர் பேசுகிறது ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரி பேசுவாங்க. பாம்பு பேச்சாளர்லாம் இருக்காங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது இதே மாதிரி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பூரா கேட்டுக்கிட்டு பாம்பை கொத்த விடியால் அடிக்கல அதை வச்சு வச்சிருக்காங்க. இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே இந்த ஆசிரியர்கள்லாம் நான் ஏன் ரொம்ப அடிக்கடி கையெடுத்து கும்பிடுவேன்னா, நீங்கள் எழுதுகிற பேப்பர் திருத்துறாருவார், அதுக்காகவே கையெடுத்து கும்பிடுவேன். ஏன்னா ஒரு பசங்களை சமாளிக்கிறக்கே வீட்டில் பயந்து கிடந்துப்போம். அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு அந்த அம்மா ஒரு பெருமூச்சு விடும் பாருங்க குழந்தையில, வாடா அப்படின்னு. அதுக்கு அடுத்து அந்த சுமையப்புறம் சுமக்க போகிறது வார்த்தையார் தான். 16 பேர் 30 பேர் 30 டைப்பாக இருப்பான். கேட்குறாரு 7th ஸ்டாண்டர்டில் பையன் எழுப்பி, தம்பி முருகேசன் சார், 13ம் 18ஐயும் பெருக்கி சொன்னால் எவ்வளவு? திருன்னு முழிச்சிருக்கான். ஏடா பெரிய கணக்கில் புளின 13 18ன்னா திருதுன்னு முழிக்கிற. நீங்கள் புளிக்கிட்டு இதே மாதிரி கேளுங்க, அது இப்படித்தான் திருதுன்னு முழிக்கும், சமாளிப்பேன். உண்மையிலே ஆசிரியர் இதெல்லாம் சகித்து பொறுத்து போகிறோம். ஆக மொத்தம் இந்த ஆயுத பூஜை திருநாள் ஏன் இதுக்கெல்லாம் சொல்கிறேன்னா, அது வெறும் புத்தகம் என்பது காகிதம் அல்ல, ஒரு ஆயுதம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது. துப்பாக்கியில் வரும் தோட்டா ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் அந்த புத்தகத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் வெடிக்கும். நெல்சன் மண்டேலா சொல்றாரு, என்னை சிறைச்சாலையில் கூட அடையுங்கள், ஆனால் 10 புத்தகத்தை கொடுத்து என்னை அடையுங்கள். எனக்கு அதை விட ஜவஹர்லால் நேரு ஏன் உயர்ந்தார்? எப்படிங்க மேடையில் அழகா பேசுறீங்க, நான் நேரத்தை திருடுகிறேன். ஆமாம், என்னுடைய பாதுகாவலர் ஐயா தூங்குங்க, உங்களுடைய தூக்க நேரம் சொன்ன பின்னாடி நான் பெட்டுக்கடியில் புத்தகத்தை வச்சு அவருக்கு தெரியாமல் 1 மணி நேரம் வாசிப்பேன். இப்படி வாசிக்க முன்னோரோட வாழ்ந்தவரோட பேசுவதற்கு சமம். இதெல்லாம் நிரம்ப இருக்கு. இந்த ஆயுத பூஜை திருநாளில் மாணவர்களுக்கு நம்மளுக்கெல்லாம் பெரிய ஆயுதமே அந்த புத்தகம் தான். அப்படியாப்பட்ட இந்த கல்லூரியில்
மிகச்சிறந்த கல்லூரியில் இந்த அழகான தலைப்பை ஆயுத பூஜை பட்டிமன்றமாக உங்களுக்கு வழங்கப் போகிறோம். தலைப்பு: சினிமா என்பது பொழுதுபோக்குவதற்காகவா பொழுது ஆக்குவதற்காகவா? பொழுது போக்குவதற்காக பேசுறதுக்கு 2 பேச்சாளர்கள், அடுத்த தலைமுறைக்கான அற்புதமான பேச்சாளர். விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞராக இருந்து கொண்டு நிரம்ப மேடைகளில் ஐயா சாலம் பாப்பே அவர்களிடம், மிகச்சிறந்த சுகிசும் ஐயா அவர்களிடம் எல்லாம் பேசி நிரம்ப பட்டிமன்றங்கள் பேசி வருகிறார்கள். நல்ல சிந்தனைகளை இளைய தலைமுறைக்கு ஏற்ற சிந்தனைகளாக வழங்கி வரக்கூடிய வழக்கறிஞர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த அருண் அவர்கள், பொழுதுபோக்காத்தான் சினிமா நீங்கள் போயிட்டு ஒரு 1.25 மணி நேரம் பொழுதுபோக்கு, அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு அவர் ஆரம்பிக்கிறார். அதே போல் பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. திருமணமான கையோட முதல் மேடை. அந்த வகையில் அவங்கள் நிரம்ப தொலைக்காட்சிகள் தொடர்களில் முக்கியமான பாத்திரம் எடுத்து நடிக்கிறாங்க, தொகுப்பாளராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டிமன்றத்திலும் நிரம்ப பட்டிமன்றங்களில் பாட்டு மன்றங்களில் பேசி வரக்கூடிய திருச்சியை சேர்ந்த நர்மதா அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வாழ்த்து. ஆக சினிமாவை பொழுதுபோக்காக பாருங்கள். அதே போல் இல்லை, அதுலேருந்து எவ்வளவு விஷயங்கள், ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 நடக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஒரு விஷயத்தை சொல்கிறார். எவ்வளவு விஷயங்கள் பாருங்கள், அதுக்குள்ள வார்த்தைகள் பாருங்கள். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என் மூலதனமாகும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு பாடலுமே கண்ணதாசன் அவர்கள் இருக்கட்டும், பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரானப்போ கேட்டாங்க, எப்படி நீங்கள் முதல்வர் ஆனீங்கன்ற போது, என்னுடைய நாற்காலி, நான் உட்கார்ந்திருக்க முதலமைச்சர் நாற்காலியில் 3 கால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனுடைய ஒரு கால் பட்டுக்கோட்டை கண்ணதாசனுடைய கால் அப்படின்னார். ஏன்னா அவர் தான் பாடல்களை உயிரோட்டமான வரியிலே எழுதினவர். அப்போ அதுவும் ஆக்கத்திற்காக இருக்கு என்று சொல்லி பொழுது ஆக்குவதற்காகத்தான். அவங்களும் நம்ம திருநெல்வேலி மாவட்டம்தான், கோயில்பட்டி திருநெல்வேலி தான் படித்தாங்க. பட்டிமன்றத்தில் பேச்சாளர் இருப்பாங்க, நடுவராக இருப்பாங்க, ஆர்கனைசராக இருப்பாங்க, திடீர்னு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படத்தில் சூர்யாவுக்கு அக்காவை நடிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவோட 12 வயசு இவங்க கம்மி, இவங்க தான் அக்காவை நடிச்சிருந்தாங்க. இப்படி நிரம்ப பெருமைகளை கொண்ட ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர், முதல்ல அந்த கமெண்ட்ரி சொல்கிறவங்க தான் அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு சமணம். அதனைத் தொடர்ந்து ஐயா திருநெல்வேலிக்காரர், அதான் ரொம்ப முக்கியம். திருநெல்வேலியில் எஃப்எம்ல, சூரியன் எஃப்எம்ல அறிவிப்பாளராக இருக்கார். அந்த குரலே பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு எந்திரிச்சிருவார். அவர் டைம் அவர் கிடையாது. திடீர்னு பட்டிமன்றம் நடக்கும்போது இறங்கி கூட போய்கிட்டு இருப்பார். ஏன்னா அங்கே அறிவிப்பு பண்ண வேண்டிய காலகட்டம். அதனால் நல்ல ஒரு அறிவிப்பாளர், நிரம்ப பட்டிமன்றங்களில் பேசி வரக்கூடியவர், பெருமைக்குரிய செபாஸ்டின் ஐயா அவர்கள். இல்லைங்களா? ஒவ்வொரு மேடைக்கும் போவது நாங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது பேப்பர் பார்க்குறோம் பார்த்தீங்களா? பார்க்கல. நீங்கள் இங்கேருந்து வர்ற அந்த வரவேற்பு தான் எங்களை பேச தூண்டும். கல்லூரி அழகான இடம், நல்ல நட்பை பெற்று போகிற தூய்மையான இடம். பிஸ்ராந்தர் கோப்பருஞ்சோழ நட்பு பார்த்துருக்கீங்களா? தூய்மையான நட்பு. அக்பருக்கும் பாபருக்கும் ஐயப்பனுக்குள்ள நட்பு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ஐயப்பன் கோயில் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள இஸ்லாமியர் பாபரை கும்பிட்டு வருவீங்க. இந்த மாதிரி நல்ல நட்புகளை பெறக்கூடிய அழகான இடம். சும்மா இல்லை, நட்பு இந்த கையும் ஐயும் போல இருக்க வேண்டும். கையில் காயம் பட்டால் ஐயிலேருந்து கண்ணிலேருந்து தண்ணி வருது. கண்ணில் தண்ணி வந்தால் உடனே இந்த கை போய் துடைக்குது. கையும் ஐயும் போல நட்பு. சரி, இவங்க வச்சது சினிமா தலைப்பு, வேணா கையும் ஐயும் பொய்யும் எல்லாத்தையும் சொல்லி வந்ததான் நம்ம முன்னுரை முடிக்கணும். வந்தவர்கள் மகிழ்வாக செல்ல வேண்டும். சிந்திக்க தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, பேராசிரியர் இருக்காங்க, மாணவர்களாக எவ்வளவு. முன்னாலாம் நாங்கள் 8 கொஸ்டின் கொடுத்து 5 எழுதுனா பருக்கு முழிப்போம். இப்போ 8மே யதார்த்தமாக எழுதி விட்டு போகிறேன். எழுதிட்டு வெளியே கேட்குறேன், கெமிஸ்ட்ரி என்ன, பிசிக்ஸ் எழுதுனது? ஆமாப்பா, அதான் ஈக்குவேஷனே இல்லைன்னு பார்த்தேன். அப்படிலாம் எழுதிட்டு வர்றவர். அதாவது நல்லா படிச்சுவேன் பாயிண்டாக எழுதுறான்.
கொஞ்சம் எதக்க மதக்க சுமாராக படிக்கிறவன் பேராக எழுதுறான். ஒன்றுமே தெரியாம தான் பக்கம் பக்கமாக எழுதுறான். வாத்தியார் அடிஷனல் சீட் பேப்பர் கொடுக்க முடியல. ரெண்டு பிரிச்சுறானே. சில நேரத்தில் ஸ்கூலே ஒரே மாதிரி இருக்கும் சார். ராமாயணம் நடத்துகிறாரு தம்பி நாகேந்திரன் சார். ராமாயணம் முடிச்சிட்டு, அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார் சொல் பாப்போம். அவன் வேர்த்து, சத்தியமா நான் இல்லை சார் அப்படின்னா. நான் வாத்தியார் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏன்டா இன்ன வரைக்கும் நடத்தின சத்தியமா நான் உங்கள் அப்பா கூட்டுவா? என்ன சார் பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? 3/4 மணி நேரம் மூச்சு திணற நடத்திட்டு ராமாயணத்தை வில்லை உடைச்சு சத்தியமா நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். கையை பிடிச்சார். சார் பொடிப்பைய கொஞ்சம் பேச தெரியாது, ஆனால் நான் எந்த கோயிலும் சத்தியம் பண்ணுறேன், இவன் அந்த வில்லை உடைக்க மாட்டேன் சார். சார் ஒரு பேனாவை எடுப்பேன், பென்சில் எடுப்பேன் சார். பாவம் வில்லெல்லாம் வளைச்சி வினையே ஒடிஞ்சு போயிடுவேன் சார். அவருக்கு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கார் வாத்தியார். ஏடா பையன் அப்படி, அவங்க அப்பா அப்படி, ஹெச்எம் கூப்பிடுங்க. என்ன சார் இப்படி? நான் இல்லை சத்தியம் உடைக்கிறாரு. அவன் தான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஹெச்எம் வந்தார். எதுக்கு சார் போயிட்டு பஞ்சாயத்தை பெருசாக்குறீங்க? அந்த வில்லு எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்கள் வசூல் பண்ணி வாங்கி கொடுத்துட்றோம். அது கிடையாது. பார்த்தீங்களா, இந்த பெண் குழந்தைகள் சிரிக்கணும் சார். பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. இந்த பக்கத்தில் இருக்க எட்டயபுர கவிஞர் தானே சொன்னார், எங்கள் பெண்கள்லாம் வெளியே வரணும். அவர் இன்னைக்கு இருந்தாண்டா சந்தோஷப்பட்டுப்பா. ஏன்னா உங்களுடைய கரகோஷம் அவ்வளவு. 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க, வெறும் 85 ஆண்டுகளாகத்தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் மார்க்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளை 87 88 எடுத்துட்டு பதறும். ஐயோ வீட்டில் போச்சு. வெறும் 13 எடுத்துட்டு விசில் அடிப்பான், பாட்டி வைப்பான், ஆச்சரியப்படுத்துவாங்க. சில நேரம் இந்த அன்ன பார்த்திலாம் சும்மா மேடைக்கு வர முடியுமா? படிக்கும்போது 100 மார்க் 5 பாடத்திலையும் சேர்த்து. அவங்க அம்மா ஆழத்தி எடுத்து வச்சு மார்க்கை பார்த்துட்டு ஆழத்தி வச்சுட்டு விளக்கமாறு எடுத்துருச்சே. அது ஒரு உட்கார் கட்டும். அதெல்லாம் நாங்கள் விளையாட்டுக்காக சொல்லுவோம். அவங்க உண்மையிலே கோல்டு மெடலிஸ்ட் தான். இப்போ அப்படி பெண்கள் சாதிக்கிறாங்க எல்லா துறையிலும். பார்த்தீங்களா, ஆண்கள் சமாளிக்கிறாங்க. அவங்க சாதிக்கிறாங்கன்னா ஆண்கள் என்னடா மார்க் எடுத்திருக்க, பொண்ணு வர எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? ஏடா பாரு படிக்குது இல்லை, எப்படி சார் எடுக்க முடியும்? கல்விக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. லேடிஸான மார்க்கை போடும். எங்க எப்படி சார், எங்களுக்கு எப்படி சார் போடும்? நீங்க கல்விக்கு அதிபதி கருப்புசாமியை போட்டு விடுங்க. பத்தியா சார், இதுக்காக மாற்ற முடியுமா சார்? அவர் கையில் 60 அப்படின்ட்டு புத்தகத்தை கொடுக்க முடியுமா? நம்மள ஒரு போட்டு போட்டாலும் போட்டுருவார். சமாளிக்கிறான். இதெல்லாம் ஒரு பேச்சாடா? மார்க்குன்றீங்களே, மார்க் தமிழ் என்னது? மதிப்பெண்கள். மதிப்பு ஆண்கள்டா சொல்றீங்க. எங்களை மதிக்கவில்லை, பிறகு நாங்கள் மதிப்பெண் எடுக்க முடியும்? இப்படிதான் சமாளிப்பான். ஆனாலும் இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்குன்னு சார். நாங்கள் அடிக்கடி சொல்றது, எல்லாரும் மனித வாழ்க்கை என்பது பூமியில் இடம் பிடிப்பதல்ல, மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கும் ஒரு நிறைவு வாழ்க்கை. ஐயோ போய்விட்டானே என்று சொல்லி சவப்பட்டி செய்கிறவங்க கூட சங்கடப்பட வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கை. பக்கத்து வீட்டுக்காரன் வருந்தாவிட்டாலும் பரவாயில்ல, எதிரிகள் கூட வாழ்த்தும்படியாக ஒரு வாழ்க்கை. பார்த்தீங்களா, வீல் சேரில் வாழ்க்கை தொடங்குது. குழந்தையா இருந்தால் அப்படி வீல் சேரில் வச்சு கொண்டு வரும். அதே வீல் சேரில் தான் ஒரு 70 வயசில் வாழ்க்கை முடியுது. இடையில ஒரு 40 வருஷம் எதுக்கு வீல் கத்துறீங்க? ஒரு பிறப்பு அழுது பிறக்க வேண்டும் குழந்தையா இருக்கும்போது. ஒரு இறப்பு அந்த ஊரவே அளவைத்து இருக்க வேண்டும். ஐயோ போயிட்டாரே. அது மாதிரி இந்த சினிமா தலைப்பு எதுக்கு எடுத்தோம்னா, நல்ல ஒரு காலகட்டம் இருந்தது. 60லிருந்து ஒரு 75 வரைக்கலாம் பரவாயில்லாம படங்கள் வந்தது. அதுக்கடுத்து பாடல்கள் புரியல சார் ஒன்று. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போடுற மாதிரி. பொங்கலுக்கா ஒரு பாட்டு. எம்ஜிஆர் உடைய மிகப்பெரிய வெற்றி, 40 வருஷம் ஆச்சு ஒரு மனிதர் இறந்து அதே புகழோடு இருக்காருன்னா செதுக்குவார். நல்லவன் வாழ்வான். தலைப்பிலே மீனிங் இருக்கும், ஒரு பொருள் இருக்கு. நீதிக்கு தலைவணங்கு, தாய் சொல்லை தட்டாதே, அதிலே முடிஞ்சு போச்சு. தாயை காத்த தனையன், எவ்வளவு அழகழகான பாருங்க. இன்னைக்கு களவாணி, போக்கிரி, திருட்டு பயலே, எங்கடா உங்க எம்எல்ஏ பயந்து போயிடானே. சில வாடா பரதேசி, புறம்போக்கு. இது பேட்டி எப்படி சார்? வாடா புறம்போக்கு படத்துக்கு போம்னா எப்படி இருப்பாவே?
இதை நினச்சி தான் பொழுது ஆக்குவதற்குன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஆக சினிமா பொழுதுபோக்காக மட்டும் பயன்படுத்துங்க. எந்த ஒரு கருவியுமே கெட்டதில்லை சார், நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து தான் இருக்குது. இந்த கைபேசியில் அவ்வளோ விஷயங்கள் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. நீங்கள் ஏன்னா 3.5 சீவராசி கோழி கூட குப்பையில் போய் அப்படியே கொக்கோன்னு அந்த 15 கோழி குஞ்சு கூட்டு போயிட்டு அரிசியை மட்டும் தேர்ந்தெடுக்குது. 3.5 சீவராசி கூட நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்குது. அன்னப்பறவை பாருங்க, உப்பு தண்ணி நல்லதுன்னு பிரித்து பார்க்குது. அப்போ 6 அறிவு படித்த மனிதனி அந்த சினிமாவில் 1.5 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க, இல்லாட்டி அதை ரசிச்சுட்டு வந்துருக்கு. படம் பார்க்க போகிறலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாப்கார்ன் என் பக்கத்தில் 1.25 மணி நேரம் ஒருத்தன் மறுக்குன்னு முறுக்க மாடுதுண்டவன் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த அப்படியே மசாலா நோட்டி எனக்கு மூக்கில் வந்து அச்சுன்னு தும்புறேன். இங்கிட்ட ஒரு அம்மா தும்புறோம்ட்டு பழிச்சட்டு வர கீழே விழுந்து ஹச்சுன்னு இருக்கு. அங்கே போய் ஏத்தாப்புல விழுந்து இருட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு பார்த்தீங்களா. டிக்கெட் வந்து 150 ரூபா, பாப்கார்ன் 650 ரூபாய்க்கு வாங்கி இப்படி கூட மாதிரி கொண்டு வரேன். சினிமா என்பது பொழுதுபோக்குவதற்காகத்தான் என்று விருத்தாச்சலத்திலிருந்து வந்திருக்கார். அதான் சிறப்பு. பார்த்தீங்களா, நம்மளுக்காக இப்படி இந்த இடத்துல ஒரு 5 மாவட்டம், விருத்தாச்சலம், அவங்க திருச்சி, அவங்க திருநெல்வேலி, இவங்கெல்லாம் எந்த ஊர்னே தெரியாமல் வந்து உக்காந்துருக்காங்க. அதனால் நல்லா ரசிங்க. எனக்கு சொல்கிறேன், இசைக்கு ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்கு. நகைச்சுவை வந்து ஒரு அற்புதமான டானிக்ஸா. உடல், மனம், உயிர் இந்த 3ம் சீராக இயங்குவதற்கான அறிகுறி சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த மேடல் நரம்பு உங்களுக்கு கிடைக்க போது. சிரிக்கும் போது மட்டும் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க. குட் ஃபீலிங் சொல்லக்கூடிய 4 ஹார்மோன்கள் சுரக்குது சார் சிரிக்கிறது போது. செரோட்டின்னு சொல்லி, எண்டோர்பின்னு சொல்லி. அதனால் இந்த நிகழ்வு ஏதோ இந்த நிகழ்ச்சியே பொழுதுபோக்குவதற்காக நினைச்சிறேன். இந்த நிகழ்ச்சி பட்டிமன்றம் பொழுது ஆக்குவதற்காக அதில் இருக்கிற தலைப்பு சினிமா என்பது பொழுதுபோக்குவா பொழுது ஆக்கவான்னு சொல்லி இப்பொழுது ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதாக வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் ஒரு மொழி சேர்த்து தோன்றியது. அந்த மொழிக்கு பேர் தான் தமிழ். தமிழுக்கு வணக்கம். வள்ளியூர் மக்களுக்கு சிறப்பு வணக்கம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். அடுத்து எங்கள் அண்ணன் நடுவர், அவர் ஒன்றும் இன்னைக்கு வந்த கூமாப்பட்டி இல்லை, பல ஆண்டுகளாக மக்கள் மனசில் நிற்கக்கூடிய மதுரை அரசப்பட்டி, அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சாளர் ஒரு கஷ்டம். தலைப்பும் சொல்லணும், நடுவரையும் பெருமையாக பேசணும், அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரணும் பாவம். ஆனால் இப்போ அதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, ஆடியன்ஸை போகணும். அது வேற. ஏன்னா பூக்கோளம் போட்டா அது கேரளத்து பெண்கள், அந்த பூவே வந்து கோலம் போட்டா அதுதான் நம்ம வள்ளியூர் பெண்கள். இதுதான் தம்பியோட முதல் ஜோக். அண்ணா உங்க மேல எனக்கு கோவண்ணே. என்ன சொன்னீங்க? வள்ளியூர்ல பட்டிமன்றம், பெண்கள் கல்லூரியில பட்டிமன்றம் அப்படின்னீங்க. யார் ஆடியன்ஸா இருப்பான்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? பெண்கள் இருப்பாங்க அப்படின்னீங்க. பொய் சொல்றீங்க. இங்க வந்து பார்த்தா தான் தேவதைகள் இருக்கிறாங்கன்றதே தெரியுது. உனக்கு இது தேவையில்லாத நான் சொல்றேன். சினிமா அப்படின்றது ஒரு பொழுதுபோக்குண்ணே, அது ஒன்றும் பொழுது ஆக்கலண்ணே. வந்து உட்காருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நாங்க ரொம்ப இழுக்க மாட்டோம். ஆனா இதை சொல்ல வந்திருக்கோம்ல, சினிமா பொழுதுபோக்குன்னு. அதை சொல்ற எங்க அணி பாத்தீங்களா? நாங்க ரஜினிகாந்த் மாதிரி. எப்போ வருவோம், எப்படி வருவோம், எதுவும் தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் வரவே மாட்டீங்க. வந்துருவோம். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைந்து வரேன்னு தான் சொல்றீங்க. பேச வேண்டியதை டக்கு டக்கு டக்குன்னு பேசி உட்காந்துருவோம். ஆனா எதிரணி இருக்கா பாத்தீங்களா, அங்க பார்த்தாலே தெரியும். அந்த அணி சத்யராஜ் மாதிரி, கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியாது. கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு பீட்ரூட் புரிஞ்சுக்கிட்டு மதுரை வீரன் தானே. அண்ணே ஒரே வார்த்தையில முடிக்கிட்டோமாண்ணே, சினிமா அப்படின்றது டைம் பாஸ்ண்ணே, அது ஒன்றும் லைஃப் பாஸ் கிடையாதுண்ணே. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ அவரே தீர்ப்பை சொல்லிடுறாரு, அவராரு பேசுகிறாரு, நடுவருக்கு ஒரு வேலை இருக்காது போல. அண்ணா எனக்கு டவுட்ண்ணே, இப்போ சினிமாவில் மழை வந்தால் என்ன நடக்கும்? ரொமான்ஸ் வரும். ரொமான்ஸ் வந்தால் என்ன வரும்? லவ் வரும். லவ் வந்தால் என்ன வரும்? அவங்க அப்பா அம்மா வருவாங்க, அடித்து தூக்கி போட்டு வெளியே போயிடுவாங்க. டூயட் சாங்ஸ் வரும். ஆம், டூயட் சாங் வரும். இப்போ இதே ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. இதே மழை வந்தால் வீட்டில் கரண்ட் கட் ஆகும். கரண்ட் கட் ஆச்சுன்னா கொசு கடிக்கும். கொசு கடிச்சதுன்னா தூக்கம் கெடும். தூக்கம் கெட்டா வாழ்க்கையே கெடும். இதுதானே சினிமா வேற, ரியல் லைஃப் வேறன்றது தான் உண்மை.
சினிமாலண்ணே எத்தனை டேக் வேணா போகலாம், ரீடேக் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ரீடேக் போக முடியுமா? என்ன நடக்குதோ அதுதான், இப்போ நான் என்ன பேசுறனோ அதுதான், அப்படிதான் வாழ்க்கைன்ற போது சினிமா ஒன்றும் பொழுது ஆக்கம்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கேட்டேன், மச்சான் தக் லைஃப் பார்த்துட்டியா? பார்த்தாச்சு அப்படின்னா. கூலி பார்த்துட்டியா? பார்த்தாச்சு அப்படின்னா. மதராசி பார்த்துட்டியா? பார்த்தாச்சு அப்படின்னா. அப்போ என்னதான்டா பார்த்தேன் அப்படின்னு. வாழ்க்கையை தவிர எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்றான். இன்னைக்கு சினிமா அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. நானே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா மங்காத்தா பார்த்துட்டியா அப்படின்னு. அதுக்கு எங்காத்தா பார்த்தேன்னா 7 மாதம் ஆச்சுடா அப்படி. ஏன்னா காலங்கள் வேற மாதிரி இருக்கு, அதுக்காக சொல்றேன். இப்ப பொழுதாக்கம்னு எங்க அக்கா அண்ணா பாரதி எடுத்து பேச வராங்கல்ல, சினிமால என்ன பெரிய நல்ல கருத்தை சொல்றாங்க? ரெண்டே விஷயம் தாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல யாரை ஹீரோவா காட்டுறாங்க? எவன் ஒருத்தன் திருட்டு தொழில் பண்றான், எவன் ஒருத்தன் கொள்ளையடிக்கிறானோ அவனை தான் ஹீரோவா காட்டுறாங்க. கேஜிஎஃப்னு ஒரு படம் எடுத்தாங்க, கன்னடாவில் எடுத்தாங்க, பெங்களூர்ல. அவன் என்ன பண்ணா, தங்கம் கடத்தினாங்க அதுல ஹீரோவை, ரிச் லுக்ல வந்தார். அதே பார்த்தான் தெலுங்குக்காரங்க இண்டஸ்ட்ரியில பார்த்தாங்க, ஆந்திரால. நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அவன் ஒரு படம் எடுத்தான். அந்த படத்துல வந்த ஹீரோ பேரு புஷ்பா. அவர் என்ன கடத்தினாரு? செம்மரம் கடத்தினாரு. என்ன ஒண்ணு, அங்க ரிச் லுக்ல இருப்பாரு கேஜிஎஃப்ல யாஷ், இங்க இவர் லைட்டா அப்படி தூக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு டயலாக் கடத்துறாங்க, நேரத்தை கடத்துறாங்க. இது நம்ம தமிழ் படமா பரவாயில்ல சார். அங்க தெலுங்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணா ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு சார், விரல வச்சு நிறுத்துறா சார். ஒருத்தன் டிமிழ் சொல்றான், அந்த குண்டை எடுத்து பல்லு தொலைக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இப்படின்ற குண்டை திருப்பி போகுது சார். ஆச்சரியமா இருக்கு. அந்த படத்தை பார்த்தனே ஏதாவது நல்லது கத்துக்க முடியுமானே? அதை பார்த்த ஒருத்தன் என்ன பண்றான், தமிழ்நாட்டில் வாத்தியார் கேட்டிருக்காரு, ஏண்டா வீட்டு பாடம் 80யாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த பையன் சொல்றான், யாராண்டா வீட்டு பாடம் 80யான்னு கேட்கற, எங்களை மாத்தா ஃப்ளவர் மாதிரி தெரியுதா, ஃபயர் அப்படின்னு இருக்கிறான். வாத்தியார் பல்லார்னு ஒரு அறை விட்டுருக்காரு. சினிமாவை பார்த்தா வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கான், ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான். பல்லாறு அடி விட்டாரா, அடி விழாம நினைச்சாரா? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. உண்மைதான், அடிச்சாலே கேள்வி கேட்டுறாங்கல்ல. அதெல்லாம் தாண்டி இந்த சினிமா எப்படி ஏமாத்தி வச்சிருக்கு தெரியுமாண்ணே? நீங்க சினிமாவை நம்பவே கூடாது. பேய் படம் எடுத்துக்கோங்களேன், அப்போ வந்த பேய் படத்துக்கு இப்போ வந்த பேய் படத்துக்கு எவ்வளோ வித்தியாசங்க இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பேய் வரும், பேய்க்கு கால் இருக்காது, ஆனால் பேய் வரும்போது கொலுசு சத்தம் கேட்கும். இவ்வளோ அப்பாவியா இருக்கியே அமாவாசைன்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்த பேயெல்லாம் யாரு? ஜெகன்மோகினி ஒரு பேயா வந்துச்சு. இப்போ இருக்க பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன லெக்கின்ஸ் போடுற பேயா, அப்போ ஜெகன்மோகினி லெக்கின்ஸ் போட்டு வந்துச்சு. இப்போ யார் பேயா காட்டுறாங்க? தமன்னா பேயா வருது, அன்சிகா பேயா வருது, நயன்தாரா பேயா வருது, விளம்பரத்தில் சிம்ரன் பேயா வருது, எதிரணி குறிப்பு கொடுக்குறாங்க. அதை விட கொடுமை, பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்ற போயிட்டு இருக்குன்ற போது அது ஒரு பொழுதுபோக்கு தானே ஒழிய எப்படி நம்ம நம்ப முடியும் அப்படின்றது தான். அதுவும் திரைப்பட டைலாக்லாம் பார்த்துருக்கீங்களாண்ணே? ஒரு திரைப்படத்தோட டைலாக், குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட வெளியில சொல்லக்கூடாது, அவன் தான் செத்துட்டானே அப்புறம் எங்க வெளியில சொல்ல முடியும். இதுல என்ன பெரிய பொழுது ஆக்கம் இருக்கு? அதுல ஒரு படம் டைலாக் நான் புதுசா வந்திருக்குன்னு, சிவன் அடிச்சா உடுக்க, நான் அடிச்சா படுக்க. இதெல்லாம் உலகமாக டக்குன்னு திருப்பி பார்த்தா ஆபரேட்டர் படுக்கையில் படுத்துட்டார். ஏன்னா தினமும் அந்த டைலாக் அவர் கேட்கிறார். ஆனா அன்னைக்கு பஞ்ச் டைலாக்லாம் ஒரு பொருளோடு இருந்துச்சு. நாடோடி மன்னன் தான் எம்ஜிஆர் தயாரித்து இயக்குன படம். அதில் வர்ற வசனங்களாம் பாருங்களேன். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும். ஒரு கதாநாயகன் பேசும்போது அதில் ஒரு பொருள். இன்னொரு மர்ம யோகின்ற படம் தான், அதில் ஒரு பாருங்க, கரிகாலன் குறி வைக்க மாட்டான். இதான் முதல் பஞ்ச் சினிமாவில். பஞ்ச் டைலாக் எம்ஜிஆர் பேசினது. கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைச்சால் அவன் தப்ப மாட்டான். இப்படிலாம் இருக்கும். ஏன் வில்லன் பேசுவார் அன்னைக்கு பஞ்ச், அடைந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி. அந்த படத்துக்கு அந்த கதைக்கு ஒரு பொருத்தம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்னு வருத்தப்படுறாரு. இப்பண்ணே எங்க நடுவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன் பார்த்தோம் இருக்கா, பிஞ்சு முகனே. ஆனா நீங்க மதுரைக்காரரு, ஆனா உங்க மதுரை அந்த சினிமால எப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு அருவாளை தூக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா எங்க நடுவர் அருவாவை தூக்குறாரு, நகைச்சுவையை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சினிமா எப்படி ஏமாத்தி வச்சிருக்கு பாருங்க. அருமை அருமை. சினிமால பொழுதாக்கம்ன்றதுக்கான விஷயம் ஒண்ணுமே இல்லைண்ணே, அது ஒரு பொழுதுபோக்கு. நீங்க ரியல் லைஃப்ல சுட்டா என்ன பண்ணுவாங்க, உயிர் போயிடும். ஆனா இங்க சுட்டதுக்கு அப்புறம் 60 பக்கம் டைலாக் பேசுறானே ஹீரோ, அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தானே. ஒண்ணு இல்லைண்ணா, படம் ரெண்டே விஷயம் தானே, ஈஸியா முடிவு பண்ணிடலாம். ஒரு படம் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணா அந்த படம் ஹிட்டு. இந்த படம் எப்படா முடியும்னு யோசிக்க வச்சா அந்த படம் ஃபிளாப். ஒரு படம் நல்லா இருந்தா பிச்சுக்கிச்சு,
படம் நல்லா இல்லைன்னா ஊற்றிக்கிச்சு, அவ்வளோதான் விஷயம். அது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு தானே. அது நல்ல ரசிகன் தேட்டரில் உட்காந்து. அன்னைக்கெல்லாம் தேட்டருக்குள்ள நுழைஞ்சோடனே உட்காந்துன்னு ஒருத்தன் ஆஹா ஆஹா ஏசி தேட்டர் இதான் ஏசி தேட்டரு, நான் உட்காந்துருக்க சீட்டு சில்லுன்னு குளிர்து அப்படின்னு இருக்கான். பின்னாடி ஓங்கி மீச்சேன், என் ஐஸ்கிரீமில் உட்காந்துருக்கடா நீ. இதுக்கு பேர் ரசனை கிடையாது. நீ இருட்டில் மாற்றி உட்காந்துருக்க. உண்மையாக அதான் உண்மையாக ரசிக்கணும், அவ்வளோதான். மித்தபடி அதில் எடுத்துக்கிறதுக்கு வாழ்க்கை பாடம் எதுவும் இல்லை. நான் இப்போ தக் லைஃப்னு ஒரு படம் வச்சேன், பார்த்தீங்களாண்ணே? பார்த்தீங்க, நீங்கள் பார்த்தீங்களா? அதில் ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்களில் டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன ஒன்றுனா ஒரு பாட்டு, அதை நான் பாட்டு இப்போ பாடலாம், அதுக்கு ஏன் காரணம்னு அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். பாட்டு வரியை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். என்ன தெரியுமா அது? முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. இந்த பாட்டை முதல்ல யார் பாடினாங்கன்னா தீன்னு ஒரு அம்மா பாடினாங்க. அந்த வெர்ஷனை வெளியிட்டாங்க. கடைசியாக பார்த்தா இசை வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா சின்மயின்னு ஒரு அம்மா பாடினாங்க. இந்த சின்மயி பாடினதுக்கப்புறம் தீ பாடினதை விட சின்மயி பாடுறது நல்லா இருக்கு, ஆகா ஓஹோன்னு பாடிட்டு இருந்தாங்க. கடைசியாக தேட்டரில் போய் பார்த்தா அந்த பாட்டே காணும். இதுக்கு இவனுங்க அந்த அடி அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அதோட கொடுமை, அந்த பாட்டை அதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வெளியிடாமல் இருந்திருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. இப்போ ஒரு பாட்டுக்கு இந்த சினிமாவில் என்ன பண்ணுறாங்க, பல கோடி ரூபாய் பணம் போட்டு எடுக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் இப்போ வெளிநாடுகள், பல வெளிநாடுகள் போயிட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டு எப்போ போடுறாங்க? படத்துலேயே வரமாட்டுக்குது. அப்படியே படத்தில் வந்தாலும் சினிமா முடிஞ்சு எல்லாம் எழுந்து போகும்போது போடுறாங்க. பல கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய பணம் வேஸ்ட் ஆகுது. அன்றைக்கெலாம் தமிழகத்தினுடைய முதல் கலர் படம் நாடோடி மன்னன், அந்த படம் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த படம் வசூல் பண்ணது 3,10 லட்சம் ரூபாய். தமிழகத்தினுடைய முதல் கலர் படம் நாடோடி மன்னன். அப்படிலாம் இருந்த சினிமா இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக பல கோடி ரூபாய் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கேவா கலரு, அலிபாபா 42 முதல் கலர் படம், அது 58 எடுத்த. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் நயன்தாரா இருக்காங்கண்ணே, அவங்க வீட்டுக்காரர் விக்னேஷ் சிவன் டைரக்டர். அவங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்காங்க, உயிர் உலக். இது உலகத்துக்கே தெரியும். சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குறேன்னே பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் ஃபோட்டோ, விக்னேஷ் சிவன் ஃபோட்டோ போட்டு டைட்டில் போட்டிருக்கான். என்னன்னு பார்க்குறேன், கையில் உயிரை பிடித்து கொண்டு விஜயை சந்தித்த விக்னேஷ் சிவன். எனக்கு புரியல. திருப்பி இன்னொரு டைலாக் போட்டிருக்கான். அடுத்த லைன், விஜயை சந்தித்த பின் உயிருடன் திரும்பிய விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனுடைய உயிரோடு விளையாடிய விஜய். என்னடா இது, தனுஷுக்கும் இவங்களுக்கு தானே பிரச்சனை. இப்போ என்ன விஜய் கூட ஏதோ சண்டைன்றாங்களேன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த குட்டி பையன் உயிரை விஜய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார். இதைத்தான் இப்படி போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இதை வாழ்க்கையை எடுத்து நம்மால் பார்த்துக்கிட்டு இருக்கா. அது பொழுதுபோக்கு அப்படின்றது தான் உண்மையே. நிறைவா இப்படி வச்சு நிறைவு செய்கிறேனே. உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கி இந்தியாவை பீடித்திருக்கிற அதாவது உயிர்கொல்லி நோய் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று சினிமா, இன்னொன்று சூதாட்டம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். இப்போ புஷ்பா 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்த பொழுது அந்த படத்தை பார்க்கறதுக்கு முதல் காட்சியை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் குவிஞ்சாங்க. அதில் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் உயிரை விட்டார்கள் அப்படின்றது தான் உண்மை. அந்த முதல் காட்சியை பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போனவனுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியும். நடிகர் கிங்காங் உங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணார். அந்த திருமண பத்திரிக்கையை எல்லா சினிமா பிரபலங்கள்ட்டும் கொடுத்தார். பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. அவர் வெச்ச பத்திரிக்கையோட வந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் கூட வந்திருக்கிறாங்க. அவரால் சமாளிக்க முடியல. முக்கியமான நடிகர்கள்லாம் உள்ளே வர முடியல. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சா வந்தவங்கெல்லாம் பப்ளிக் சினிமா நடிகர்கள் வராங்க, அவங்கள பார்க்கலான்ற ஆர்வத்துக்காக உள்ளே போயிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, மக்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்காக நீ சினிமா இருந்துகிட்டு இருக்குன்னு தான் உண்மை. அதனால் இப்படி வச்சு நிறைவு செய்கிறேன். ஒரு நடிகரை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் திரையில் கொண்டாடக்கூடாது, அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டாடணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித்தை பிடிக்கும்? அல்டிமேட் ஸ்டார் அஜித் பார்த்தீங்கன்னா சாதாரண பேசிக் ஃபோன் தான் வச்சுருப்பார். அந்த நல்ல விஷயத்தை தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய சினிமா என்பது ஒருபோதும் ரியல் கிடையாது. அது ஒரு ரீல், அது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு தான் என்று தெரிவித்து நடுவர் நல்ல தீர்ப்பை கொடுக்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சொன்னார் பார்த்தீங்களா சார், என்னென்ன நடந்திருக்கு. ஒரு படத்துக்கு தலைப்பு எப்படி வச்சாங்க. ஒரு படம் பாருங்க, கரகாட்டக்காரன்லாம் சம்சார மின்சாரம் வெறும் 15 லட்சத்தில் எடுக்கப்பட்ட படம். ஒரு வீட்டுக்குள்ளேயே நெஞ்சில் ஒரு ஆலயம் வெறும் 15-20 நாளில் ஒரு ஹாஸ்பிட்டலே எடுக்கப்பட்ட படம். அப்படிலாம் வெற்றி பெற்ற படங்கள். பெண்கள்லாம் அழுது தேட்டரில் ஓடும், நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர்லாம் திரும்பி பார்க்குறேன், ஆப்ரேட்டர் தூண்டி ஓட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். காரணம்,
நீங்கள் கண்ணதாசன் மாதிரி ஒரு மனதத்துவ நிபுணரை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட கவுன்சிலிங் போனால் என்ன சொல்லுவோம், சார் கவலைப்படாங்க, ரிலாக்ஸாக இருங்க, எல்லாம் மாறும் சொல்கிறோம் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த மனோதத்துவ நிபுணர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவியரசு கண்ணதாசன். ஒரு வரி போதும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே நான்லாம் நிரம்ப பின்னாடி பாட்டில் சொல்லுவோம், கொஞ்சமாக சொல்லுவோம். முறையை ஆரம்பித்து முடிச்சிருக்காரு. ஒவ்வொரு டாரும் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் சிலது இருக்குது சார் அப்படின்னு இந்த அணி சொல்ல போகிறாங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவருடைய படங்களை விடுங்க, அவர்கிட்ட என்ன கற்றுக்க. ஒரு 75 வயசில் ஒரு மனிதன் 150 கோடி ரூபா ஹீரோவாக நடித்து சம்பளம் வாங்குற அளவுக்கு தன்னை செதுக்கியிருக்காருன்னா அவர்கிட்ட தான் சார் நீங்கள் கற்றுக்கிறேன். அவருடைய படங்களை விடுங்க. எப்படி ஒரு ஆள் 75 வயசில் இயங்க முடியுமா? இந்தியாவுடைய அதிகபட்சமான சம்பளத்தை வாங்கக்கூடிய நடிகராக எப்படி தன்னை உடம்பையும் தன்னுடைய திறமையும் தனக்கு அவருக்கு இருக்கிற எல்லா மைனஸையும் ப்ளஸ்ஸாக மாற்ற தெரிஞ்சார். பார்த்தீங்களா, முதல் படத்தில் என்ன சொன்னாங்க? முதல் படத்தில் சாண்டர் சின்னப்பத்தவர்கிட்ட போய் இவர் தாங்க ஹீரோன்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், யோ என்னையா ஒல்லியாக இருக்கேன், கருப்பாக இருக்க, இவரை போயிட்டு ஹீரோவா சிவகுமாரை போடு, சேசங்கரை போடு, முத்துராமனை கூட போடு, பைரவின்னு ஒரு படம், இவரை போட்டால் நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், கலை நானே பண்ணுறேன்னு சொல்லி அங்கங்கே கடனை வாங்கி அவர் ஜெயிச்ச பின்னாடி அதே சாண்டர் சின்னப்பத்தவர் வந்து எனக்கு 3 படம் நடிக்க சொல்லுங்கள் தம்பியை அப்படின்னு பார்த்தாரு. இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது சார். படத்தில் நடிக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறு திருப்பாருங்க அப்படின்னு பேசுறதுக்கு அன்னபாரதி அவர்கள் நீங்கள் பெரிய ஒரு கரகோஷம் கொடுத்து உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த வள்ளியூர் மக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு செடியில ஒரு பூ இருந்தாலே பாக்குறதுக்கு அழகா இருக்குமா சார்? அழகா இருக்கும்னு சொல்லுங்க. இருக்கும். என்ன நடுவுல மிரட்டுறீங்க? ஒரு செடியில ஒரு பூ இருந்தாலே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அந்த வள்ளியூர்ல மரியா கல்லூர்ல இருக்கக்கூடிய இந்த செடியில் இத்தனை பூக்களா அப்படின்ட்டு சொல்லலாம் சார். ஒவ்வொரு பூவுமே பாருங்க எவ்வளவு தூரம் அழகா சிரித்து கொண்டிருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? நாளை காலையில 8 மணிக்கு மழை வருமா மேடம்? எஸ் சார். என்கிட்ட கேக்குறீங்க, நான் ஒன்னும் ஜோசியர் இல்லையே. இல்ல, மழை வருவது மயிலுக்கு தெரியுமாமே. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. எனக்கு இன்னைக்கு பேமெண்டே வேண்டாம் சார். தேங்க்யூ சார். இதுதான் எங்களுடைய முதல் நகைச்சுவை. அவங்க மட்டும் இத்தனை பூக்கள்லாம் சொல்றாங்க, நம்ம ஒண்ணு சொல்லுவோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியலையே சார். இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. கழுதையா? கவிதை சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அருண் வந்து பேசினாப்ல, ஏதாவது நடுவரை வாழ்த்தி. ஒரு மனுஷன் அவ்வளவு அழகா ஒரு கோட்டு போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு நடுவுல. ஏன் கோட்டு போட்டுக்கிட்டா சட்டை பின்னாடி வந்து தார கிழிஞ்சிருக்கு, அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக போட்டு. இதான் ஒரு ஆம்பளையுடைய விரக்தி தான். பார்க்க அப்படி தெரியும், ஆனா அவனுக்குள்ள 1000 சோகம். சார், சினிமா சார்ந்தே உங்களை அழகாக வாழ்த்து எழுதிட்டு வந்திருக்க. சொன்ன உடனே என்னுடைய ஆடியன்ஸ் எப்படி கிளாப் அப்படின்னு நச்சுன்னு பண்ண போறாங்க பாருங்க. வாழ்த்துட்டுமா சார்? சொல்லுங்க. ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் நாயகனா இருக்கலாம், அஜித் சிட்டிசனா இருக்கலாம், சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம், சூர்யா ஆதவனா இருக்கலாம், விஜய் காவலனா இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் எங்க நடுவர் மாதிரி நல்லவனா இருக்க முடியுமாங்க? ஐயா பாக்குறாரு, இதுக்கு நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம், தேவையில்லாம் வந்து மாட்டிட்டோமோ. எங்க சினிமா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பின்னி பிணைந்து இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டே நடுவர் அவர்கள் தான். நடுவர் அவர்களுடைய கோட்டு நெக் இப்படி தக்க மின்னுதுன்னா என்ன அர்த்தம்? துவைச்சிருக்கேன்னு அர்த்தம். என்ன இதுக்கு ஒரு பெரிய விளக்கமா? இல்ல சார், நான் உங்களை எவ்வளவு பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் என்ற அர்த்தத்தால தாங்க மனுஷன் இந்த வயசுலயும். அதுக்காக ரொம்ப வயசானவரை நினைச்சிடாங்க. நான் படிக்கும்போது எல்லாம் அஜித் விஜய் ரசிகர் இருப்பாங்க கல்லூரியில். நான் மட்டும் பாடல்கள் அதனுடைய பொருளுக்காக நான். பாத்தீங்களா சார், உண்மையிலேங்க நான் வெறும் மேடை பேச்சுக்காக இல்லாட்டி இந்த தலைப்புக்காக நான் சொல்லல. நான் எந்த சிச்சுவேஷன் எம்ஜிஆர் படத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட அப்படியே அந்த மனுஷன் அடுத்த நிமிஷத்துல இந்த படம் பேரு எல்லாமே அப்படி சொல்லுவார் சார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவார் சார். அதாவது அவங்க அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் வாரி 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 கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது? அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒன்னும் ஆகாது, கையில் இருக்கும் போதே கொடுத்துடணும், கொஞ்சம் கொடுக்க நினைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லுவார். இது எந்த படத்தோட டயலாக் சார்? இது நினைத்தது முடியும். கைத்தட்டு, நீங்க ஒரு பெரிய கைத்தல்.
ஏன்னா சத்தியமா நான் எழுதி வச்சு பேசல, அப்படி மனுஷன் சொல்றாரு பாத்தீங்களா. அந்த படம் வரும்போது அவங்க அப்பாவே பிறக்கல பாவம். பாத்தீங்களா சார், இதுதான் சார். சரி, இது வந்து அந்த கால தலைமுறைக்கு நடுவரை எடுத்துக்காட்டா சொன்னோம். இப்ப இந்த கால தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியே ஆகணும். என்னுடைய இந்த பசங்க அழகா உட்கார்ந்துருக்காங்க, ஒரு வரி தான் எடுத்து விடுவேன். இந்த பாடல்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அருண் மாதிரி பசங்க எத்தனையோ பேர் பைத்தியக்காரங்க போயிருவாங்க. ஆவியா மாட்டியா? நர்மதாலாம் செல்போனை வாங்கி பாருங்க, ஒரு 25,000 பாட்டு வச்சிருக்கும். பாட்டு இல்லாட்டி போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கும். இதுக்கு எதுக்கு அத்தனை பாட்டு வச்சிருக்கணும்? பாடல்னா என்ன தெரியுமாங்க? பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கேளுங்க. பாடல் என்பது என்ன? துவண்டு போகும் இதயங்களுக்கெல்லாம் காயமாற்றும் மருந்து தான் திரைப்பட பாடல்கள் அப்படின்ட்டு தான். அது பழைய பாட்டா இருக்கலாம், அந்த கால பாட்டா, இந்த ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படி அரங்கமே அதிரும். ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதா காரணமா. என் பேச்சவ மூச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவன்தான் என்னவ. அதுங்களா இந்த பாட்டை பாடம் அத்தனை பேரும் கோரஸா பாடுறீங்களே, என்ன அர்த்தம்? இப்ப இந்தியாவுடைய ஜனாதிபதி பேர் ஒரு ஆள் சொல்லுங்க. யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப சினிமா இப்ப முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி பருக்கு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு பாடணும்? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா. ஏன்னா யாரும் சொல்ல மாட்டான், அவங்களே பேசுவது கிளியானு ஐயா பேச முடியாம போயிட்டு. சார், இதுதான் சார் சினிமாவும் சினிமா பாடல்களும் திரைப்படமும் திரைப்பட வசனமும் இல்லாட்டி மனிதர்கள் இன்னைக்கு மிருகங்களா இருப்பாங்க சார். காமெடி நடிகர்களுடைய வசனங்கள் நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிணைந்திருக்கு. நம்மளுக்கே உதாரணமா எடுத்துக்கோங்க, நம்மளுடைய வைகை புயல் வடிவேலோட எந்த டைலாக்காவும் நீங்க எடுத்துக்கோங்களேன், அது நமக்கே சொன்ன மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப என்னைய வச்சே சொல்லலாம், என்னைய வச்சு காமெடி எதுவும் நீங்க பண்ணலையே, சொல்றமா இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மசத்துல உசுர காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டமாப்பா. ஒவ்வொரு டைலாக் நல்லவ. நம்ம வேலைக்கு நீங்க எல்லாம் பெரியவங்க வேலைக்கு போறீங்க, அங்க போய் சிச்சுவேஷனுக்கு சினிமா டைலாக் உதவும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம், அவ்வளவுதான். நான் இருந்துட்டு வரோம். நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். நீங்க ஷாக்கானே ஐயா கட்டப்பை ஆயிட்டார் சார். இதெல்லாம் மேடம் நீங்க சொல்ற நல்லது மேடம். ஆமா சார். ஒரு ஃபைட் பாருங்க, சண்டை காட்சி எப்படி சார் பண்ணும்? ஒருத்தன் அடிச்சு அவன் விழுந்து போனா பரவாயில்ல. ஒரு படத்துல குரு சீசன் ஏதோ ஒரு படத்துல ரஜினி அப்படின்னாரு 3 வரைக்கும் விழுவான், அப்படின்னாரு 7 வரைக்கும் விழுவான். ஒருத்தன் குடுகுடு ஓடியாந்து அவனே விழுந்து எந்திரிச்சு ஓடுறான். ஏன்னா அவனுக்கு சம்பளம் 30 ரூபா புளியோரை போட்டு சம்பந்தம்லாமா பாருங்க. ஒரு குப்பை தொட்டிக்குள்ள 2 பேர் எந்திரிக்கிறாங்க செயினோட. நீ மாடியிலிருந்து விழுகிறான் சார், அது அர்த்தம் இருக்கு. சரி, தவறி விழுந்துட்டான். 30 மாடி கட்டடத்துலேருந்து விழுகிறான். அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு படத்தில் 60 மாடி கட்டடத்துக்கு கீழே இருந்து ஒருத்தன் போய் மேலே உட்காந்துருக்காரு. சார், எங்கள் தாத்தா ஒரு ஆள் ஆர்வம்னு சொல்லி கைத்து கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டார் சார். 16 தையல், 8 வருஷமா பெட்டில் படுத்து கிடக்கார். எவ்வளவு 1.5 அடிக்குள்ள விழுந்தவர் 8 வருஷமா எந்திரிக்க முடியாம கிடக்கார். அன்னைக்கு பார்க்குறேன் ஒல்லியா ஒரு ஹீரோங்க குப்பீர் சொல்றாங்க, 45 குண்டு கீழே விழுந்து எந்திரிச்சு 85 பேர் அடிச்சு தோசம் பண்றா சார், ரத்தத்தோடய போய். இவர் கீழே விழுந்ததுக்கு 6 வருஷமா பெட்டில் படுத்து கிடக்காரு. பாத்தீங்களா? அதான் ஆச்சரியம். அதெல்லாம் சில நேரம் அவர் சொன்ன மாதிரி ரசிச்சுட்டு வாங்க. சார், நீங்க சொல்றீங்க அந்த மேல அப்படி ஹீரோ அப்படி சுத்துறாரு, அதெல்லாம் நாங்க ஓகே, அதெல்லாம் சினிமான்னு எங்களுக்கு தெரியாதா? எங்க காதல் படமோ இல்லாட்டி அருண் சொன்ன மாதிரி பேய் படமோ ஃபைட் படமோ குடும்ப படமோ ராணுவ படமோ எந்த படமா இருக்கட்டுமே, எந்த படமோ இருக்கட்டும், ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? காதல் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்றதை விட, சொல்லி முடிக்கலப்பா, காதல் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்றதை விட பேய் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாரோ இருக்காங்கன்னு ஃபீல் பண்றது பெட்டர். முடிஞ்சு போச்சா?
எங்க சினிமா வேற, வாழ்க்கை வேற. இது கூட யதார்த்தம் தெரியாமையா பெரியவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. நான் சொல்றது கரெக்ட்னா முன்னாடி இருக்கிற கல்யாணமானவர்கள் அத்தனை பேரும் கை தட்ட கொடுங்க. கல்யாணமானவர்கள் மட்டும். நான் சொல்றது கரெக்ட்னா ஒரு ஆணுக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, சினிமால ஒரு ஆணுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் தான். கைத்தட்டல் ஆட்டோமேட்டிக்கா வருது சார். எங்க புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி. வாங்கி தரண்டா செல்லம், வாங்கி தர செல்லண்டான்னு சமாளிக்கிறான் பாரு, அவன் தான் திறமசாலி, அவன் தான் பொழைச்சுக்கிடுவான். அத அன்னைக்கே உடுமலை நாராயண கவி தன்னுடைய பாடல்ல வச்சாரு பாருங்க. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி, 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி, தினம் 9 தடவை காப்பி குடிப்பது அநீதி, 80 ரூபாய் புடவை கேட்டா குடும்பத்துக்கே அநீதி. வாதோ வாதோ வம்பு பண்ண கூடாது, பிடிவாதோ வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதோ பிடிவாதோ வம்பு பண்ண கூடாது. அந்த உடுமலை நாராயண கவி கவிஞருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தை உங்களுடைய கைத்தடல் மூலமா சொல்லலாங்க. யோசிச்சு பாருங்க. சரியா எப்பவுமே சொல்லி வச்சிருக்காங்க, எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. சத்தியமா ஒருத்தன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தை 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 தைன்னு ஆடுறான்னா என்ன அர்த்தம் சார்? அடுத்து மாசி வரப்போன்னு அர்த்தம் சார். உண்மையில சொல்லட்டுமா, ஒருத்தன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தை தை தைன்னு ஆடுறானா அவ வாழ்க்கையில உருப்பட போறான்ட்டு அர்த்தம். பொண்டாட்டி பேச்ச கேட்டு வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே கிடையாது. உண்மையிலே சொல்லட்டுமா? நீங்க அப்படி சொல்றீங்க மேடம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி. மனைவி கூப்பிடுறேன். மரகதம், என்னங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இங்க வாமா. என்னங்க, உன்னைய கல்யாணம் பண்ணி 33 வருஷம் ஆகுது. ஆமாங்க. அதை போய் இந்த நேரம், இன்னைக்கு தாண்டி உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. அந்த அம்மா பொல பொல பொலன்னு அழுதுருச்சு. என்ன சொல்றீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்குது. அவ்வளவுதான் மாற்றம் பாவம். சும்மாவே இந்த பெண்கள் சமையல் சரியில்லை சரியில்லை அப்படிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க சார். அன்னபாரதி என்னைய பார்த்த உடனே நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு தெரிஞ்சா கை தூக்குங்க பார்க்கலாம். சமைக்கும், அது யாரும் சாப்பிட முடியாது. நல்லா என்ன, எனக்கு வெறும் 4 ஓட்டு தான் விழுந்திருக்கு. அதுவும் காது கேட்காதவங்க பாவம். சார் நான் நல்லா சமைப்பேன். ஆனா பெண்களுக்கு எல்லாம் யார பிடிக்கும் தெரியுமா? நல்லா ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு, இந்த கால பெண்களுக்கு யார பிடிக்கும்? ஒரு காலத்துல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டா பொண்டாட்டிய சமாதானம் பண்ற புருஷனை தான் பெண்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க பெண் பாரு. எல்லா பெண்கள்லாம் ரசிக்கிறாங்க சார். என்ன சார் அர்த்தம்? நாங்களே தான் சமைக்கணுமா? உண்மை மேடம். ஆனா நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போறேன். சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பொய்யா? எல்லாரும் மனைவிக்கு பிறந்த நாளுக்கு வெட்டிங் டேக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? மோதிரம் கொடுப்பாங்க, இல்ல புடவை கொடுப்பாங்க. ஒருத்தன் கொடுத்தான் பாரு கிஃப்ட். என்ன கிஃப்ட்? என்ன கொடுத்தான் தெரியுமா? உங்களுடைய நகைச்சுவை பட்டிமன்ற 3 அடி உயரத்துல சௌரி முடி கொடுத்தான். சௌரி? அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னங்க வித்தியாசமான இந்த கிஃப்ட போய் யாரா கொடுப்பாங்களா? எதுக்கு இதை கொடுக்குறீங்க? இது சாதாரண கிஃப்ட் இல்லடி, இந்த கிஃப்ட நானே செஞ்சேன். நீங்க எப்படி? உன் சாப்பாடுக்கு ஒவ்வொரு முடியா எடுத்து 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 நானே உட்காந்து நைட்லாம் உட்காந்து பின்னுடா. ஆண்கள்லாம் நான் கைதிட்டு சொன்னா ஏன் சிரிக்கிறாங்க? ஐயாலாம் ஜவுரு முடிச்சேன், நேரம் 15 முடி செஞ்சிருக்கணும். இங்க உள்ள ஆண்கள் கிட்ட கேட்கிறேன் சார், அம்மா சமையல் நல்லா இருக்குமா, மனைவி சமையல் நல்லா இருக்குமா? ஐயாலாம் ஹோட்டல் சமையல் தான். இது பரவாயில்ல. முந்தானத்து ஒருத்தர் இதே கேள்வியை கேட்டா வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்னு போயிட்டாரு. அதுக்கு ஹோட்டல் சமையல் எவ்வளவோ பெட்டர். ஆனா இத கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் இருந்தா ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்களும் அம்பிகா அவர்களும் நடிச்ச ஒரு சீன்ல, அது நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த அம்மா வந்து கேட்கும், சாப்பாடு நல்லா இருக்குதாங்க. அதுக்கு மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்லுவார். தயவு செய்து ஆண்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இனிமே மனைவியோட சமையலை பாராட்டுங்க. அந்த மனுஷன் என்ன சொல்லுவார் தெரியுமா? சாப்பாடு நல்லா இருக்குதாங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்க வாய்க்கு ருசியா சமைக்கணும்னா சமையல்காரி போதுமடி, எதுக்குடி பொண்டாட்டி அப்படின்பாரு. இதுதாங்க மனைவியோட அருமை. இப்ப தெரியாதுங்க. இப்படி ஒவ்வொரு நகைச்சுவையுமா இருக்கட்டும், வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கட்டும், சினிமா எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை சொல்லுது தெரியுமாங்க. எங்க வாழ்க்கையில பொண்டாட்டி பேச்ச கேட்கல அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க ஆண்களே, பொண்டாட்டி பேச்ச கேட்கலன்னா படம் கிளைமேக்ஸ்ல தான் நீங்க ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு சூரரை போற்று. ஆனா பொண்டாட்டி பேச்ச கேட்டீங்கன்னா ஒரே பாட்டுல ஜெயிச்சிடலாம். உதாரணத்துக்கு சூரிய வம்சம். பாத்தீங்களா?
என்னங்க என்னதான் எங்க படத்துல இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? பானுமதி அம்மையாரும் சிவாஜி அவர்களும் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல் கொடுங்க. பெரியவங்க எல்லாம் அழகா பார்த்திருப்பீங்க. சிவாஜி கணேசன் பானுமதி அவர்களும் ஒரு அழகான ஒரு சினிமா வசனம் இருக்கும். தமிழின் சிறப்பு எதில் உள்ளதுன்னு அதுல கேட்பாங்க. தமிழின் சிறப்பு எதில் உள்ளது? அதன் சுவையில். பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பட்டு பதவி கொள்வர். எதனால்? தெல்லுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார். ஏழ்கடல் வைத்திடும் தன்மனம் வீசுவது சூழ்களை நீக்கும் தமிழ் மனம் ஒன்றை. அறிவுக்கும் ஆடைக்கும் பொது எது? நூல். அப்படின்ட்டு வசனங்கள் எவ்வளவு உயிர்ப்போடு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அந்த வசனங்கள் இல்லையா? எங்க உண்மையிலேயே இந்த பசங்க இவ்வளவு தூரம் இருக்கிறாங்களே, இந்த மேடையில சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்குங்க. அசுரன் படத்துல தனுஷ் அழகா மாஸ் டயலாக் சொல்லியிருப்பாருங்க. இந்த உலகம் நீ பணம் இருந்தா புடுங்கிக்கிடும், நகை இருந்தா புடுங்கிக்கிடும், நிலம் இருந்தா புடுங்கிக்கிடும், ஆனா நல்லா படிப்பா உன்னுடைய கல்வியை மட்டும் எவனாலும் புடுங்க முடியாதுன்ட்டு வசனத்துல வச்சாங்களா இல்லையாங்க? ஆனா சத்தியமா சொல்றேன் சார், எனக்கெல்லாம் படிக்கிற பசங்களை விட படிக்காத பசங்களை தான் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எஸ்கியூஸ் மீ சார், நீங்க எப்படி? நீங்களாம் எத்தனை மார்க் எடுப்பீங்க? நான் தமிழ் சோசியல் சயின்ஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா? 6th இருந்து +2 வரைக்கும். பெரிய கைத்தறல கொடுங்கப்பா. கண்டிப்பா பேப்பரை வாங்கி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் நல்லா படிப்பேன் சார். அப்படியா? ஆமா சார். ஆனந்த விட குமுதம் கற்கண்டு. உண்மையிலே படிக்கிற பசங்களை விட படிக்காத பசங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா சார்? வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையாலே கொட்டு வாங்கின பசங்க தான்டா லைஃப்ல ஜெயிப்பான். இப்படி எல்லா விஷயங்களும் சினிமால சொல்லி கொடுத்திருக்காங்க. ராணுவத்துல இப்ப சமீபத்துல அமரன் படம் எவ்வளவு விஷயங்களை சொல்லி காட்சி. இப்படி காதலாக இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் சினிமா சொல்லுது. அப்பாக்கள், இந்த பெண்கள் இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, அதை மட்டும் நான் சொல்லி நேரத்தின் அருமை கருதி முடிச்சுக்கிட்டுறேங்க. பெண் குழந்தைகள் இத்தனை பேர் இருக்காங்க. சினிமால நிறைய ஹீரோக்கள் தலாவா இருக்கலாம், தளபதியா இருக்கலாம், ஆனா என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு அப்பாக்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. அப்பா தாங்க ஹீரோ. அப்பாவை பத்தி எத்தனை படங்கள்ல எத்தனை பாட்டுகள்ங்க. அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதும் அடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாள் நாம் துக்குமார்களுடைய வரிகளை மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லைன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம். அதே போல மகளுக்கும் சொல்லலாம். மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகனை கடைக்கு அனுப்பினால் மீதி சில்லறை கிடைக்காது என்று. அதுக்கும் நாங்க வச்சிருக்கிறோம். எங்க அப்பாக்கள் என்பவர் யார்? 5 வயதில் ஹீரோவாகி 20 வயதில் வில்லனாகி 40 வயதில் தெய்வமாக தெரியக்கூடியவர் தான் அப்பாக்கள் என்று சொன்னால், அந்த அப்பாவையும் நாங்க அபியும் நானும் படங்கள், தங்கம் என்கிறாக, அப்படி நிறைய விஷயங்கள் படங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதனால சினிமா என்பது என்றைக்குமே வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்லிட முடியாதுங்க. அது பொழுது ஆக்கமே. அந்த பொழுது ஆக்கமே. ஏன்னா நடுவரும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, நானும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்கல்ல எதற்கும் துணிந்தவன் படத்துல கூட காவலன் SOS ஆப்பை பயன்படுத்தணும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சூர்யா சார் சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு சொன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல எத்தனமோ ரீல்ஸ் வச்சிருக்கீங்க, ஆனா காவலன் SOS ஆப்பை பயன்படுத்துகன்னு கூட சினிமா ஒரு விழிப்புணர்வு கொடுக்குது. இதே போல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை கொண்டு வரக்கூடிய கடமை வசந்த் டிவிக்கும் நடுவர் அவர்களுக்கும் இருக்கு. நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த அன்னைக்கு ஒரு புயல், இங்கிட்டு ஒரு சுனாமி, நடுவில் நான். அதை விட நல்ல ரசிகர் பார்த்தீங்களா? பாட்டு பைட்டு என்னென்ன இருக்கும் எல்லாம் அது மாதிரி நல்ல ஆக்கத்திற்காக இருந்துச்சு சார். சில பாடல் வரிகள்லாம், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. உங்களுக்காக சொன்னது, உங்களை மையப்படுத்தி. ஏன்னா அவருக்கே தெரியும், சின்ன சின்ன குழந்தைகளாக தூக்கி அழகழகா இந்த வரிகள்லாம் பாருங்க சார். ஒரு பேராசிரியர் சொல்லி கொடுக்குறத ஒரு 2 வரி பாடலில் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்களே, அதெல்லாம் ஒரு பக்கம். அந்த அம்மாவை கைதட்டிக்கிறது, அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அணியினுடைய பொழுதுபோக்கு அணியினுடைய நிறைவு பேச்சாளர் திருச்சி நர்மதா அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து வரவேற்பு.
உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே தெள்ளு தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே தெம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளு தமிழாகிய செந்தமிழினை வணங்கி கந்தனே கரம் பிடிக்க ஆசைப்பட்ட வள்ளியினுடைய கார்பன் காப்பியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வள்ளியூர் மக்களை வணங்கி ஒரு அருமையான ஊர்ல அருமையான தலைப்புல பேச கூப்பிட்டுருக்கீங்களே. இன்னைக்கு சினிமா எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? அது சினிமா 6 மணி ஷோ ஒன்று போகுது, 10:30 மணி ஷோ ஒன்று போகுது. அது போறது போட்டுங்க. ஹீரோ எப்படி காட்டணும், நடுவர்கள் நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு ஸ்டைலா மொத்தமே அவ்வளவுதான். நான் வாடகை வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா உங்களோட பேச்சா கூட்டம் தான் என்ன ஸ்கேன் எடுக்கிறீங்க, நிமிர்ந்து உட்காருங்க, அசைஞ்சு உட்காருங்க. ஹீரோக்களை எப்படி காட்டணும்? உங்களை மாதிரி ஒரு நல்லவராக, ஒரு வல்லவராக, நாளும் தெரிஞ்சவராக, தாய் தந்தைக்கு கோயில் கட்டக்கூடிய கோமானாக. எத்தனை இடங்களுக்கு போயிருக்கிறேன், அந்த மாதிரி இந்த மாதிரி வரவேற்பு நான் கேட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி தாய் தந்தைக்கு கோயில் கட்டக்கூடிய கோமானாக அப்படி ஹீரோ காட்டணும். ஆனா இன்னைக்கு சினிமால ஹீரோ எப்படி காட்டுறாங்க? காலையில நெக்க போதையில வருவாப்புல, இட்லிய பிசைஞ்சு சோறாக்குவாப்புல, அப்படியே பீரை மோராக்குவாப்புல, குடிச்சிட்டு குப்புற நாயும் நீயும்னு கிடப்பாப்புல. இப்படிதான் ஹீரோக்களை காட்டுறாங்க. இப்படி காட்டுற ஹீரோக்களை பார்த்து வாழ்க்கையில நாங்க என்னதான் ஆகுறதுன்னு எங்களுக்கு தெரியல நடுவர்களே. நீங்க தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க. அன்னபாரதி அக்கா அழகா பாட்டு பாடினாங்க. அன்னபாரதி அக்காவுக்கு ஒரு தடவை கைதுல கொடுத்துருச்சு. என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதாரணமே அக்கா தான். அக்காவை பார்த்து தான் ஒன்னொன்னா கத்துட்டு இருக்கோம். அதுலயும் பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னது, துவண்டு கிடக்கும் இதயத்தை தாலாட்டு பாடுவதுதான் பாடல்கள் அப்படின்னாங்க. இல்ல நான் கேட்கிறேன், எங்க தாலாட்டு பாடுது? நான் ஒரு பாட்டு பாடுற நடுவர்களே, அந்த பாட்டு தாலாட்டு பாடுதா இல்ல அதோடைய அர்த்தம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஓ மகசீயா ஓகா மகசீயா நக்கு முக்க நாக்கா ஓ ஷக்கலாக்கா ஓ ரெண்டக்கா பாடி முடிச்சுன்னு எங்க பக்கத்துல ஒரு பாட்டி விக்குன்னு சுண்டிருச்சு. சுண்டி 6 மணிக்கு அடக்க மாட்டாங்க. 6 வருஷமா எழுத்துக்கிட்டு இருந்தா ஒரு பாட்டு முடிச்சு விட்டுருச்சு சார். கேட்டா பாடல்கள் இல்லை என்றால் நாங்களாம் பைத்தியம் பிடிச்சிடுவோம். பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் பைத்தியம் பிடிச்சி தெரியுறேன் சார். ஒன்றும் இல்லை சார், வீட்டுல பாட்டை தைரியமா பாடிட முடியுமா பொம்பளை பிள்ளைங்க? அவங்க சொன்ன மாதிரி அழகா அவங்க சொன்ன மாதிரி ஆத்தி சூடி அரஞ்சைய விரும்பு. எல்லாருக்கும் புரியுதா? இதை ரீமிக்ஸ்ல ட்ரெண்டிங்கா கொடுக்குறோம். ஆத்தி சூடி அரஞ்சைய விரும்பு அப்படின்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு புளியில ஓடிக்கிட்டு இருக்காங்க. போய் அவனை மடக்கி பண்ணி பிடிக்கிற வண்டியில் ஏற்றிட்டு போய் 5 மாதம் கட்டி போட்டு வச்சாங்க. எப்படியா சார் ரீமிக்ஸ் கொடுப்பாங்க? பாத்தீங்களா? பாட்டு கேட்டா நாயை கட்டி போடுற மாதிரி நம்மளை கட்டி போடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நானும் இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்னா, லைட்ஸா அந்த சாமி படத்தில் வருமே ஒரு பாட்டு, கல்யாணம் தான் கட்டிக்கிச்சு ஓடி போலாமா, இல்லை ஓட்டி போய் கல்யாணம் தான் கட்டி கலாமா அப்படின்னு. அம்மா தேன்மொழி அந்த ஜாதக நோட்டு எடுமா, பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சுட்டாருங்க அப்பா. நீ ஏமா தனியாக போய் குதிக்கிற, நாங்களே சேர்ந்து தள்ளி விடுறோன்னு சொல்லி தள்ளி விட்டாங்கன்னா ஒரு பாட்டு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா எங்களை எப்படி பாடல்கள் பாட சொல்கிறீங்கன்னு தான் தெரியல நடுவர்களே. எங்கள் பசங்க எவ்வளோ நல்ல பசங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை கைத்தல் கொடுங்களேன், அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களை எல்லாம் கெடுக்கிறது இந்த பாட்டு தானே சார்? தாலாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இருந்துச்சு மேடம். சரி, இப்போ தாலாட்டு பாட முடியுமா? இப்பயும் ஒரு அம்மா தாலாட்டு பாடிச்சு, சொல்ல முடியாது. அதான் அடுத்த பட்டிமன்றத்தை சொல்றேன். 3 வயசு குழந்தைய தொட்டில போட்டு தொட்டி ஆடிட்டு பாடுது. அதாயா குரல் பாடுது. பட்டான் தொட்டிய பொழந்துக்கிட்டு ஓடினேன் தெருவில். தாயா பேயாடி சண்டால பதத்தி கொண்டு குளக்கசில போயிடாது. இப்படியா 3 நேரம் முச்சந்தில வந்து பாடுற மாதிரி. காரணம் என்னன்னா, இதுவும் ஒரு கால மாற்றம். எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? சார், சினிமா பிள்ளைங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு சார். பிள்ளைங்களாம் சமத்தா தான் இருக்கிறாங்க, ஆனால் அந்த பிள்ளைகளை கெடுக்கிறதே சினிமா தான் சார். எங்கள் காலேஜில் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் உனக்கு என்ன மாதிரியான டீச்சர் வேணும், உனக்கு எந்த மாதிரியான டீச்சர் வரணும்னு நினைக்கிற? அப்துல் கலாம் மாதிரியான டீச்சர் வேணுமா, ராதாகிருஷ்ணன் மாதிரி வேணுமா, இல்லை அம்பேத்கர் மாதிரி வேணுமா? அவன் சொல்கிறான், எனக்கு நாட்டாம படத்தில் வர டீச்சர் மாதிரி டீச்சர் வேணும். இவனுங்கெல்லாம் எங்கிட்ட இருந்து உருப்பிடுறது சொல்லுங்க. அவனுங்களே உருப்பிடணும்னு நினைச்சாலும் உருப்பிட விட மாட்டேங்கிறாங்களே சார். அந்த பசங்களுக்கு போட்டிருக்க பாட்டெல்லாம் பாருங்களேன், ஒரு பாட்டாவது நல்ல பாட்டா போட்டிருக்காங்களா? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு போட்டிருக்கிறாங்க, படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, நாங்கள் அப்பா காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்எல் சைட் அடிப்போம், வெட்டி பையனு பேர் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம், இந்த வயசு போனா வேற வயசு இல்லை, அழக ரசிக்கலன்னா அப்படின்னு போடுறாங்க. சரி, அந்த பாட்டை தான் விடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு போட்டிருக்கிறாங்க, தப்படிப்போம் தம்மடிப்போம் தண்ணியை தான் கலந்தடிப்போம், தப்பு மட்டும் பண்ணவே மாட்டோம், இதுக்கு மேலே நீ தனியாக தப்பு பண்ணா என்ன பண்ணலைன்னா என்ன?
30 வருஷத்துக்கு முன்னாடி கோலம் போட வேண்டியவன் இன்னும் போடுறான்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்கெல்லாம் வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமாக ஆக்கணும்னா என்னத்தை ஆக்குறது சொல்லுங்க நீங்களே. சார் ஒன்றும் இல்லை சார், என் தம்பிக்கிட்ட போயிட்டு, தம்பி என்னடா நீ இப்படி அரியராக வச்சுக்கிட்டு திரியிற, இப்படிலாம் இருந்தால் எப்படிடா வாழ்க்கையில் முன்னேறுது அப்படின்னு சொன்னா, உண்மையிலே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. எது கெத்து? எதுமா கெத்து? அரியர் வச்சிருக்கிறது தான் கெத்தா? அரியர் வச்சிருக்கிறது தான் கெத்து நம்ப வச்சிருக்கிறாங்க சார். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, டேய் அரியர்லாம் வச்சின்னா ஒரு பொம்பளை பிள்ளையும் உன்னை திரும்பி பார்க்காதுடா அப்படின்னு சொன்னோம்னா, எங்களை மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்கன்னா, அந்த சினிமா அவனுங்களை எவ்வளோ கெடுத்துருக்கு பார்த்தீங்களா சார். சினிமா அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் சார். கண்ணுக்கு கண்ணாக ஒரு பெண்ணையே காதலிக்க வேண்டும்டா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆனால் என்ன சொல்லி தருது இந்த சினிமா? கண்மணி கதீஜா 2 பேருமே காதலிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்படின்னா இந்த சினிமா எங்களுக்கு எங்கெங்க நல்லதா ஆக்கப்பூர்வமாக கொடுத்துட்டு இருக்கு. சரி அது கூட பரவாயில்ல சார், இன்னொரு குரூப் இருக்கு, நான் இந்த சினிமாவை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்னவாரி சொன்னாங்க பாருங்க. சூரியவம்சத்தில் ஒரே பாட்டில் கோடீஸ்வரரானா அண்ணாமலையில் பாருங்க, ஒரே பாட்டில் பால்காரா இருப்பார், வெற்றி நிச்சயம், மொத்தமே அந்த பாட்டு 4 நிமிஷம் தான். 4 நிமிஷத்தில் 400 கோடிக்கு அதிபதியாக மாறுறார். நானும் அப்படி பாட்டு எங்கடா இருக்குன்னு தேடுறேன், எனக்கு வர்றது கூட ஒப்பாரியாத்தான் இருக்கு சார். இந்த சினிமா என்ன பாட்டி என்ன பாட்டின்னு அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிச்சது. அதனால அது சினிமாவோட சரி. 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல முடியுமா சார்? நடக்கிறது அவ்வளோதான் சார். நானுமே அந்த சினிமாவை பார்த்து தான் சார் ரொம்ப கெட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டேன் சார். கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்மளும் சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி நேற்று வச்சு இட்லி இன்னைக்கு காலையில் உதுத்து போட்டு உப்புமா செஞ்சு வீட்டுக்காரர் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அந்த மனுஷன் பாட்டில் தின்றுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, உப்புமா அது ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாரு. சரி எங்களை எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார் இந்த சினிமாக்காரங்க. சரி அது பரவாயில்ல சார். காதல் கோட்டை படத்தை பார்த்ததுக்கு பிறகு கண்ணால் பார்க்காமல் காதலிப்போம், கடிதத்தின் மூலம் காதலிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் காதலிப்போம் அப்படின்னு காதலிக்கிறாங்க. காதலிங்க தம்பி, தப்பு இல்லை. எதிரில் பேசுறது பொண்ணான்னு பார்த்து காதலிங்க. ஃபேக் ஐடியா காதலிச்சுட்டு இருக்கீங்கடா இன்ஸ்டாகிராமில். அதுக்கும் ஒரு படி மேலே போய் இப்போல்லாம் ஏஐ கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். இப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ எப்படி சார் இந்த சினிமா எங்களெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஆக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியும் சார்? இந்த சினிமா வந்ததுக்கு பிறகுதான் பாய் பெஸ்டின்னு ஒரு இனமே உருவாச்சு அப்படின்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார்? சார் பாய் பெஸ்டி இந்த ஊரில் இருக்கிறவங்களா இல்லை, சென்னைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க பாய் பெஸ்டின்னு சொல்லிட்டு. எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, காதலர் இல்லாத சமயங்களில் ஒரு ஆதரவாக, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கட்டுமா. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி, எப்போ வர்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, காதலில் சடுகூட ஆடிட்டு போயிடுறீங்களேடா அப்படின்னு காதலர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பாய் பெஸ்டி உருவாக்கம் சினிமா தானே சார் கொடுத்துச்சு. சரி எல்லாத்தையும் பரவாயில்ல சார், சினிமாவில் டைலாக் இருக்கா சார்? எப்பேற்பட்ட டைலாக்ஸ் எல்லாம் இருந்தது அந்த காலத்தில். எப்படி நடுவர் அவர்களே உங்களுக்குன்னே ஒரு டைலாக் எழுதியிருந்தாங்க சார். மாபெரும் சபித நிலை நீங்கள் நடந்தால் உங்களுக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் மதுரை முத்தென்று பூச்சி புகழ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்படியெல்லாம் டைலாக் இருந்தால் இந்த சினிமா எங்களை ஆக்குது சமைக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ இருக்க டைலாக் எப்படி இருக்கு? நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அடுத்த வார்த்தை பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்டி லவ் மேட்ரி ஃபீல் ஆகிட்டாப்ல ஆஃப் சட்டக்குழாயிடுவாப்ல அப்படின்னு இருக்குது. இந்த டைலாக் எங்கே எங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற போகுதுன்னு தான் எங்களுக்கு தெரியல சார். பாக்கியராஜோடைய அந்த காலத்து படம் ஒன்று இருக்கும், தாவணி கனவுகள்னு. நம்ம இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தங்கச்சிங்களோட படத்துக்கு போகும்போது முத்த காட்சிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா சில்லறையை கீழே போட்டு தேட விடுவாப்புல, பார்க்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட ஒரு தேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட முடியுமா? ஒரு லோடு சில்லறை எடுத்துகிட்டு போகணும், படத்தோட ஆரம்பத்திலே கொட்டி விட்டுறணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா படம் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் கவர்ச்சிகள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா அது எங்கே சார் ஆக்க போகுது சார்? பாலையான்னு ஒருத்தரை பற்றி பேசணும் சார். அவரோட டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கணும், ஐயோ அப்படி இருக்கும் சார். யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளையை போட்டு ஏன்டா இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இருக்கும். அடிப்பாரு, அவர் சட்டையை கழட்டி விடுவார். இதெல்லாம் டான்ஸ் எங்களை நம்ப வைக்கிறாங்களே சார், அதானே சார் மன வருத்தமாக இருக்குது. நிறைவாக இதை ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். மரப்பாச்சி பொம்மைக்கு மாறாப்பு கட்டி அழகு பார்த்த சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் சார். அப்பேற்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாட்டில் ரீல்ஸ் பண்ணுறாங்க சார். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடப்போட யாரும் இல்லை, விளையாடுவோமா பிள்ளை தில்லானா அப்படின்னு ஒரு 5 வயசு பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம்? இது நல்ல விஷயமா இருக்கா? இது வெறும் பொழுதுபோக்கா மட்டுமே பாருங்க. இதை பொழுது ஆக்கக்கூடியதாக மாற்றிக்கிட்டு நிறைய பேர் நான் இன்னைக்கு நடிப்பு அரக்கன் நான்
வாட்டர்மெலன் ஸ்டார் நான் அப்படின்னு அவங்களே ப்ரொமோஷன் பண்ணிட்டு சுத்துறதெல்லாம் சத்தியமா ஏத்துக்க முடியல சார். அதனால படங்களை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே பாருங்கள். அது பொழுது எந்த விதத்திலையும் ஆக்கி தராது. அதனால எப்பவுமே திரைப்படங்கள் அப்படின்றது பொழுதுபோக்கு மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்ககிட்ட எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லாரும் பேசுறதுக்கும் ஒரே மாதிரி கை தட்டுறீங்க. இப்போ நான் குழப்பத்தில் இருக்கேன். இப்போ பேசும்போது நாயம் மாதிரி தெரியும், அவங்க பாரதி பேசும் மாதிரி நாயம் மாதிரி தெரியும். 3 பேர்களும் கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதே போல் அருமை ஆசிரியர், செய்தி அறிவிப்பாளர், நல்ல பட்டிமன்றங்களில் ரொம்ப நாளாக நடுவராக, ஏன்னா இன்றைக்கெல்லாம் நல்ல பேச்சாளர் அமைவது ஏங்குவாங்க ஆடியன்ஸ். நல்ல ஏன்னா டைம் விரயமாயிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முறையாக நம்ம வழியில் பெருமை சேர்த்து வர்றார் செபாஸ்டின் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரவசம். உலக தொலைக்காட்சி நேயர்களின் மனங்களில் வசந்த கீதங்களை இசைத்து கொண்டிருக்கும் வசந்த் டிவி மூலமாக இந்த தசரா நன்னாளில் ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சினிமா பொழுதுபோக்கா பொழுது ஆக்கத்திற்கா? பொழுது ஆக்கத்திற்கு நாங்க உங்களுக்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம். நீ பொட்டு வச்ச தங்க கொடா, ஊருக்கு நீ மகுடா, நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், நீ சிங்க குட்டி தங்க கட்டி தனனா 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 தனனா. இந்த ஊர் எல்லாமே பட்டி தொட்டி எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் அது பொழுது ஆக்கம்தான் நடுவர் அவர்களே. அதை விட நான் உங்களுக்கு எம்ஜிஆர் ரசிகருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், சொல்ல படிக்கட்டுமா? படி. அள்ளி கொடுத்து வாழ்பவர் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அப்படி நடுவர் அவர்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை வெளியே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என்ற அந்த பெருமை அவருக்கு உண்டுங்க. பொழுது ஆக்கம் தானே. இந்த பாட்டு பாருன்னு எங்க ஊர்ல ஒரு கோயில் திருவிழா நான் வந்து வருது, இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டார். தர்மம் தலையாக்குன்னு மேல இருக்க லைட் விழுந்து இல்ல இல்ல சில நேரம் அப்படி சில சம்பவங்கள் அதெல்லாம் உங்களை லைட் இல்லாத இடத்துல பேச. இப்போ அடுத்து எங்களுக்கு வர, நாங்க ஏன் பச்சை சட்டை போட்டிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. கல்லூரினால இது வேணுங்க. அப்புறம் பச்சை சேர் இருக்கு பாத்தீங்களா? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம். கல்லூரி வாழ்க்கையில் இது ஒரு அசைக்க முடியாத பாடல் என்றால் பத்தியாம் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்காங்க, உடனே பிரிந்து செல்கிறோம்னா பதறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே பிரிந்து எப்படி? ஐயா அவர் வந்து ஒரு மெமரி கார்டு MP3 ஒரு 800 பாட்டுக்கு ஒரு MP3 மெமரி கார்டை முழுங்கிட்டார். அதனால சும்மா படுத்திருக்கும் கூட குரட்டை கூட ராகத்தோடு தான் விடுவார். அதனால நீங்க வந்து ஒன்றும் அதிர்ச்சி ஆயிட வேணாம். மரியா கல்லூரி என் அருமை தங்கங்களுக்கு ஒரு வரி சொல்லணும்ல. கேரள பெண்கள் சிரிச்சாத்தான் அழகு, என் வள்ளியூர் பெண்கள் முறைச்சாலே அழகு என்றால் அதுதாங்க உண்மையிலே ஒரு சிறப்பு. 20ஆம் நூற்றாண்டின் ஒரு இணையற்ற உன்னதமான சாதனம், 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட உன்னதமான ஒரு சாதனம் என்றால் அது சினிமா என்ற சாதனம். அதை போய் பொழுதுபோக்குன்னு சொன்னா முடியுமா? எத்தனை பொழுது ஆக்கங்களாக தெரியுமா? இந்தியாவின் 2வது பெரிய தொழில் சினிமா என்றால் அந்த சினிமா இன்று பல பேரை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சினிமாவால் வாழ்ந்தவர்கள் கோடி, வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கோடி, இனியும் வாழப்போகிறவர்கள் கோடி என்றால் அதுதாங்க பொழுது ஆக்கம் இல்லையா? எவ்வளவு பெருமை இருக்குங்க. நாட்டு தலைவர்களை, நம் நாட்டு தலைவர்களை, ஆன்மீக தலைவர்களை, ஏன் இந்த கடவுள்களையே நாம் சினிமாவில் தான் பார்த்திருக்கோம் இல்லையா? உண்மைன்னா கை தட்டலாம். கடவுள்களையே வாரியார் சுவாமிகள் அப்படியே அது சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கும்போது கேட்பாராம், கேள்வி கேட்டு பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுப்பாராம். ஒரு கேள்வி கேட்டாராம், முருகப்பெருமானின் அப்பா யாருன்னு ஒரு பேர் சிவாஜி அப்படின்ட்டான். அதனால் அவன் திருவிளையாடல அதை அவரைத்தான் பார்த்துருக்கான். எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவர் அவனுக்கும் பரிசு கொடுத்தாரு. உடனே சொன்னாராம், என்ன சாமி அப்படின்னு, வேற ஒன்றும் இல்லை, சிவபெருமான இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சிவாம்போம், லார்ட் சிவான்னு சொல்லுவோம். வட மாநிலங்களில் பெரிய தலைவர்களை நேருஜி காந்திஜின்னு சொல்ற மாதிரி இது சிவாஜி
சிவா அவரை ஜீண்டு மரியாதையா சொன்ன அந்த பிள்ளைகளாயா பரிசு கொடுக்குன்னு கொடுத்தாரான்னா அதுதாங்க சினிமாவின் தாக்கம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஆமாம், இவருக்கு பரிசு அளித்த மாதிரி எனக்கும் ஒரு பரிசு கிடைச்சு. சரி, ரன்னிங் ரேஸில் அந்த 8th படிக்கும்போது நான் ஓட்டப்பட்டி கபடியில் நான் தான் சாம்பியன். கபடியிலையும் நான் தான். 800 மீட்டரில் நான் செகண்ட் ப்ரைஸ். என் பேரை சொன்னோன்னா வேகமாக ஓடியாந்து மேடையில் வந்து அந்த ஷீல்டை வாங்குறதுக்கு, ஷீல்டுனா பெருசில் சோப் டப்பா டம்ளரு இவ்வளோதான் அதிகபட்சம் நாங்கள் வாங்கின பரிசு. வேகமாக ஓடியாந்து வாங்க வர்றப்ப மேடைகிட்ட வரும்போது செருப்பு வந்து போச்சு. அந்த செருப்பு தூக்கிட்டு ஒருத்தி அவார்டு வாங்க போகலாமா? செருப்பு கீழே கழிச்சு மேடைக்கு வந்தேன். HM எத்தனாவது பரிசு? செகண்ட் ப்ரைஸா? அதை வைங்க, ஃபஸ்ட்டு ப்ரைஸை கொடுங்க. எனக்கு படபடன்னு வேர்த்துச்சு. எதுக்கு சார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்? எல்லாரும் மேடைக்கு வரும்போது செருப்பு போட்டுக்கிட்டு தருக்கு பொறுக்குன்னு வந்தாங்க. ஆனால் தம்பி ஒரு ஆள் தான் மரியாதையாக வர வேண்டும் என்று செருப்பை கீழே கழுத்தி வச்சு வந்தேன். அவனுக்கு கொடுங்க. நானா பார்த்தேன், அந்த உன செருப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸா? இதை பார்த்துட்டு என் கூட இருந்தவங்க ஒரு 4 பேர் செருப்பு வேணும்னே அத்துட்டு வந்தாங்க. கெச்சம் அவர் செருப்பு அத்துட்டார், போங்கடா போறோம் அப்படின்னு. அது மாதிரி சில நேரம் சினிமா வந்து பல இன்ஸ்பிரேஷனுங்க. அதாவது சார்லி சாப்ளினோட அந்த தொப்பி மீச கைத்தடி இதை பார்த்தோன்னே நமக்கு எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது இல்லையா? தியாகராஜ பாகவதரோட அந்த கிராப்பு இன்னைக்கும் ஃபேமஸ். ஒரு கிராப் வச்சிருக்கணும் பார்த்தா இது பாகவதர் கிராப்பும்பாங்க. அதே போல மக்கள் திலகத்தின் நல்ல உள்ளம், கருணை உள்ளம், அந்த உடல் வலிமையை சொன்னோம்னா மக்கள் திலகத்தை உதாரணமா சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த நடிகர் என்றால் அது நடிகர் திலகத்தை சொல்வார்கள். மற்றவர்கள் எல்லாரும் நடிக்கத்தான் செய்வார்கள் உடலால் மட்டும். நடிகர் திலகம் காரி துப்புனாலே அதே நடிக்குமாங்க. அப்பேற்பட்ட பெருமையுடையவர் நடிகர் திலகம் என்று சொல்வார்கள். இன்னும் என்ன சொல்லலாம்னா, இந்த ஆக்கத்துக்கு உண்மையிலே ஒரு எம்ஜிஆர் ரசிகர்னா நிச்சயமா அவன் அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. அது உண்மையா இல்லையா? அதே போல நடிகர் திலகத்தோட நல்ல ரசிகன் என்றால் அவன் மனைவியை நேசிப்பவனாக இருப்பான். இதெல்லாம் அந்த சினிமாவின் தாக்கங்கள். இவ்வளவு எதுக்கு ஸ்டைலுன்னா சூப்பர் ஸ்டார் இல்லையா? அந்த ஆட்டோலலாம் நிறைய வசனத்தை பார்த்துருவோம். பிரசவத்திற்கு இலவசம், இப்பவும் ஆட்டோக்களை பார்த்துருக்கோம். அது எங்கிருந்து வந்தது? நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தாரேம்மா சொல்றானா இல்லையா? அந்த பாடல் வந்ததுனால இன்றைக்கு இந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அப்படி எழுதி போட்டனாலதான் நாட்டுல மக்கள் தொகை கூடினது. பிரசவத்துக்கு இலவசம் அவன் குழந்தை தூக்கிட்டு ஓடி ஆட்டோவில் ஓட. திடீர்னு பார்த்தா ஆட்டோ டிரைவர் ஒரு நாள் வரல, அவருக்கு அன்னைக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்காரு. அவர் யாருக்கு பிரசவத்துக்கு இலவசமா? அப்ப செய்திகளை நம்ம மாத்தி போடணும். சார், மரம் வெட்டுறவனுக்கு கூலி தர்றீங்களே, அப்ப மரம் வைக்கிறவனுக்கும் கூலி கொடுத்து பாருங்க. எல்லா இடத்துலயும் மரங்கள். செய்திகளை பூரா மாத்தி மாத்தி செஞ்சு பாருங்களேன். நீங்க மக்கள் தொகை கூடுதுன்றீங்களே, பிரசவத்துக்கு இலவசம்னு நல்ல விஷயம் அது போடுறீங்களே, அதே போல குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இலவசம் ஒரு ஆட்டோல போடுங்க, மக்கள் தொகை குறையும். முதல்ல அருண் தான் போய் நிற்பேன். பாவம், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் நாளாகி சொல்றேன். அதாவது எல்லாத்தையும் மாத்தி யோசிச்சிருக்கேன் சார். நம்ம ஆள் மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது சார். பூனை குறுக்க போனா அவசகுணம்ன்றேன். ஆனா எவனாவது பூனை இடிச்சு டூலர்ல விழுந்திருக்கானா சார்? நாயில தான் இடிச்சு விழுறேன் பாருங்களேன். பூனை குறுக்க போனா அவசகுணம், ஆனா அதைத்தான் வீட்டுல வளர்க்குறேன். கழுதைய பார்த்தா யோகம் வரும்ன்றான். எவனா கழுதைய வீட்டுல வளர்க்குறானா ஒரு உதஞ்சு ஒரு கீழே போட்டு போயிடும். எல்லாமே சார் எனக்கு பூனையத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பூனை குறுக்க வச்சுன்னா எங்க பாட்டி முத்து வேணாமடா இன்னைக்கு, இதுக்காகவே நான் பூனையை குறுக்க சும்மா போட விடும். என்ன செய்ய சொல்றீங்க? அது மாதிரி நிறைய நம்ம ஊர்ல மாத்தி பேச வேண்டிய விஷயம் இருக்கு. இப்ப பக்கத்துல ஒரு பெரியவர் இறந்து விட்டா என்ன சொல்றான்? 8 மணிக்கு மேல் நைட் அங்கிட்டு போகாதீங்க, அந்த பெரியவர் ஆவியா திருறாராம், சத்து நடிச்சிருவார். எது? பக்கத்து வீட்டு பெரியவர் இருந்தார். இவங்க வீட்டுல ஒரு பெரியவர் இறக்கட்டும், எங்க தாத்தா சாமி ஆயிட்டார், நாங்க அவருக்கு திதி கொடுக்க போறோம். இதுதான் என் பையனு சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் தெரியுமா? அந்த பாஷா படத்துல இருந்தே அவன் 10 வயசு இருக்கும். அப்ப வந்து அவன் அந்த ஸ்டைல்லாம் பண்ணுவான். அதுல ஒரு பெரிய அனுபவம் நடந்தது. சந்திரமுகி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை நானும் என் ஃபேமிலியில எனக்கு ஒரே பையன் தான் பார்த்துட்டு வந்து வீட்டில் படுத்திருக்கோம். கட்டில் அந்த பக்கம் என் பொண்டாட்டி, நடுவில் என் பையன், நான் அந்த பக்கம் படுத்திருக்கேன். திடீர்னு ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கு. என் பொண்டாட்டிக்கு ஒரு ஞாபகம், படம் பார்த்த ஞாபகம். எப்படி தாக்கம் பாருங்க. ராரா சரசுக்கு ராராண்ணா
சிக்னல் கொடுத்தாச்சு, நம்மளும் கொடுக்கணும்ல பதிலுக்கு. தோம் 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 அப்படி தாண்டி வாண்டு நான் சிக்னல் கொடுக்க. ஐயா இந்த வயசுல தோம் தோம் சந்திரமுகி படம் பார்க்கும்போது அந்த டைத்துல ஆமா அன்னைக்கு இப்படித்தான் தோம் தோம் இருக்காரு ஒவ்வொரு குழந்தை. என் புள்ள நடுவுல படுத்திருந்தவன் எந்திரிச்சு லக 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 லகன்னா பாத்துக்க எப்படியால பேச்சாளரை கூட்டு வந்திருக்கேன் பாரு. அதுக்கப்புறம் புள்ள இல்லைன்னு சொல்ல சோழி முடிஞ்சு என்னத்த சொல்ல போறேன். அவன் தான் 65 வயசுல தோம் 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 எடுத்து விட்டுக்காரு வந்திருக்காங்க. வீட கல்வி விட்டு போங்கடா. இது 12 மணிக்கு தோம் தோம் இது துவசம் பண்ணி போயிருவாங்களா. சந்திரமுகி காலம், அது சந்திரமுகி காலம். வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று நடுவர்களே, வேற ஒன்றும் இல்லை. ரோட்ல போகும்போது சிலர் பேசிட்டு போவாங்க, இந்த நிலத்தை நான் தான் வாங்கியிருக்கேன், இந்த பூமியை நான் தான் வாங்கியிருக்கேன், இந்த இடத்த நான் தான் வாங்கியிருக்கேன்னு ஒரு மாதிரி ஆணவத்தில் பேசிட்டு போவாங்க. அந்த பூமி அவனை பார்த்து சொல்லுமா, உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி உள்ள வச்சிருக்கேன், உங்க அப்பாவை நான் தான் வாங்கி உள்ள வச்சிருக்கேன், இன்னும் 4 நாள்ல உன்னையும் தூக்கி உள்ள வைக்க போறான். எதுக்குடா இந்த வீண் பெருமை? இதுக்கு கொடுத்தான் பாருங்க உங்க பேர்ல உள்ள படம் முத்துல. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர்ந்திட மறுக்கிறது. அழகா சொன்னாங்கங்க. இதுதான் சினிமாவின் ஆக்கம்னு சொல்லலாம். உண்மையிலே நடுவர்களே, நான் என் பொண்டாட்டி அடிக்கடி படம் பார்க்க கூட்டு போவேன். ஏன் தெரியுமா? ஐயா நீங்க வேலைக்கு என்னைக்கு தான் போயிருக்கீங்க? இல்ல, அது கலைத்துறை இல்ல, கலைத்துறை. பகல்ல ஊரா சினிமாவுக்கு போயிருங்க, நைட் ஊரா தோம் தோம் தோம். அதுக்கு அடுத்து இப்ப வெறும் செபாஸ்டின் இல்ல, தோம் தோம் செபாஸ்டின் இல்ல நடுவர்களே. ஏன் தெரியுமா? அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் அந்த விஷயத்தை சொல்லணும்ல. ஏன் அடிக்கடி படத்தை கூட்டு போய் தெரியுமா? ஒரு 3 மணி நேரமாவது பேசாம இருப்பான் நம்ம கிட்ட. நல்ல விஷயம் தானம்மா. ஏன்னா சில பாயிண்ட் எடுத்து கொடுத்து அவட்ட சொல்லிடுவான், அதையே கவனமா பார்த்துக்கிட்டுப்பா. நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீ. லொட்டா 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 லொட்டான்னு பேசுறதுக்கு நிம்மதி. ஆனா ஏற்கனவே படம் பார்த்த மனுஷன் கூட போய் உட்காந்துறாதிய நல்லா இருப்பிய. ஏன் தெரியுமா? அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான்மா. கும்கின்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 350 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நான் போய் உட்காந்துருக்கேன். 7 நேரம் படம் பார்த்த பாவி என் கூட உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியாது. மாணிக்கம் யானை அப்படியே தேட்டரில் எழுத்தடிப்பு முடிஞ்ச உடனே என்ட்ரி கொடுக்கு. இந்த பையன் என்கிட்ட சொல்லிட்டான், சர்வாள் இந்த யானை செத்து போயிடும் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் நான் படத்தையா பார்த்தேன், கதையவா பார்த்தேன், எப்பண்டா அந்த யானை சாவுதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால படம் பார்க்கறதுலேயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு நடுவர்களே. இன்னும் நிறைய சொல்லலாங்க. நம் வாழ்க்கையில் இணைந்த ஒன்று 75 வருடங்களுக்கு முந்தைய பாட்டு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. இந்த பாட்டு போட்டா இந்த வீட்டுக்கு புது பொண்ணு வந்திருக்குன்னு ஊரே போய் இன்றும் பார்க்கிறது என்றால் அதுதாங்க சினிமாவின் ஆக்கம். பாசமலர் படம், அண்ணன் தங்கைக்கு இதைவிட சிறந்த உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா? ஆனா இதையும் போட்டுக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ உள்ள அந்த அருண் கோஷ்டி மாதிரி என் தங்கச்சி பையிட்ட போய் உட்காந்து இந்த படத்தை போட்டுக்கிட்டு இருந்தோம், சிடியில் போட்டுக்கிட்டு இருந்தோம். அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. சிவாஜி கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுண்டு அப்படி தங்கை பாசத்துல உருகி செத்து போயாரு. பாசமலர் சகோதரி நம்ம சாவித்திரி அம்மாவும் மேலே விழுந்து செத்துருவாங்க. கண்ணீர் விட்டுக்கிட்டு என் கல்லஞ்சக்காரி என் தங்கச்சிக்குள்ள அழுதுட்டா. இந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என் மருமகன் கோபம் வந்து ஏல அவளே அழுதுட்டா, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, எப்படிப்பட்ட பாசம்னு அவன் சொன்னான். மமோய் எல்லாம் பொய்யா காட்டிக்கிட்டு இருக்காங்க மமோய், எங்க நீர் செத்து காட்டும், உங்க என் அம்மா சாவதாடான்னு பார்ப்பாங்க. எப்படி இதெல்லாம் அருண் கோஷ்டி இப்படித்தான் இருக்குங்க. ஆனால் கிழக்கு சீமையிலே தாய்மாமன் சீர் கொண்டு வருவதற்கு தாய்மாமனின் பெருமையை சொன்னது எங்கள் கிழக்கு சீமை. அதை விட இப்போ சொன்னது மாமன். சூரிய நடிச்ச படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதை விட பாசம் என்னங்க வேணும்? கருத்தம்மா பார்த்திருப்பீங்க, பெண் சிசு கொலையை தடுத்த ஒரு உன்னதமான படம் என்று சொல்லலாம். ஆட்டோகிராஃப் படம் பார்த்திருப்பீங்க, மாற்றுத்திறனாளிகளின் பெருமையை சொன்ன ஒரு சிறப்பான படம் என்று சொல்லலாம். தலைவன் தலைவி இப்ப பார்த்திருப்பீங்க, விஜய் சேதுபதி படம். குடும்ப பிரச்சனையில 3வது ஆளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அற்புதமாக சொன்ன இந்த படங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக பொழுது ஆக்குவதற்குத்தான். கடைசியில இப்படியே சொல்லி முடிக்க, நீங்க எம்ஜிஆரின் ரசிகர்னால
எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்து அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். இந்திய நாட்டின் பாரம்பரியம் பண்பாடு என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர் இதையெல்லாம் பற்றி தெரிய வேண்டுமா, என் தம்பி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தில்லானா மோகனாம்பாள் படத்தை பாருங்கள், அதில் இருக்கிறது இந்திய நாட்டின் பண்பாடு பாரம்பரியம் என்று சொன்னார் என்றால் இதைவிட சிறந்த எது வேண்டுங்க? அழகாக சொல்வார்கள். கடைசியில் ஒரு வரி பாட்டோட முடிக்கிறேன். யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று பட்டிக்காடா பட்டணம் படத்தில் ஒரு பாட்டு உண்டு. நாம் எல்லோரும் குறையோடு உள்ளவர்கள், ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருப்பது ஒரு முறை, நம் தலைமுறைகளும் நம்மை வாழ்த்தட்டும் என்று சொல்லி வசந்த் டிவி மூலமாக கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பிற்கு பெருமையோடு நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. செபாஸ்டின் அவர்கள் பாடல், மியூசிக்கு, அதை விட அவரா ஒரு டீம் தோம் தோம் தோம், அதுல அவர் இன்னைக்கு 500 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார். சொல்றாரு, அது என்ன சொல்றாருன்னா, இப்படி மாறிடுச்சு சார் பாடல்கள், எப்படி இருந்த பாடல்கள் இப்படி மாறிடுச்சு. ஒவ்வொன்றுக்கும் அன்னைக்கு பாடல் இருந்துச்சு, நல்ல விஷயங்களை சொல்வதற்கு. ஒரு 70ல் எம்ஜிஆர் வாத்தியார்னு சொல்லுவாங்க. எதுக்கு வாத்தியார் அவர் சொன்னாங்கன்னா, ஒரு வாத்தியார் சொல்லித்தர அவர் சொல்லித்தரார் பாடல். ஸ்மோக் பண்ற மாதிரி சீன் இருக்காது. அப்படி இருந்தா ஒரு படம் அது பொழுது ஆக்குவதற்காகன்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய பாடல்களை சொன்னார். அந்த மண்ணின் மீது ஆசை மனிதனுக்கு எல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா. இதுதான் நீங்க ஓடி ஓடி எப்பவுமே இந்த நிலத்துல இடம் பிடிக்க நினைக்க விட பிறர் மனதில் இடம் பிடிக்க. தொடக்கத்தில் ஒன்று சொன்னேன், ஒரு பிறப்பு எப்படி இருக்கணும், ஒரு இறப்பு எப்படி இருக்கணும், ஒரு வார்த்தை சொன்னேன். பிறக்கும்போது விடவே குழந்தை அள வைத்து பிறக்க வேண்டும், சிரிக்க வைத்து பிறக்க வேண்டும். ஒரு மனிதன் இறக்கும்போது ஊரவே அள வைத்து பிறக்க வேண்டும். அதுக்கெல்லாம் சொன்னார். இதெல்லாம் பாடல்களை சொல்லியிருக்காங்க சார். பெரிய பெரிய பேராசை சொல்லித்தர 3 நிமிஷ பாடல்ல சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த காலத்துல படம் தொடங்கும் போதே ஒரு வசனம், அந்த இதயக்கனி படம் போட்டேன்னே பேரறிஞர் அண்ணா பேசுவார். மரத்திலே ஒரு கனி பழுத்து தூங்கிக் கொண்டிருந்தது, அது யாரோட வடியில் விழுமோ என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அது என் வடியிலே விழுந்தது, அதுதான் இதயக்கனி அப்படின்வார். பேசணும் கைத்தான். எல்லாமே அன்னைக்கு நாகரிகமா இருந்துச்சு சார். ஒரு மேடை பேச்சே பார்த்தீங்கன்னா, வாரியார் சுவாமி பேசும்போது 4 மணி நேரம் இதே மாதிரி உட்காந்துருப்பான். நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளோ அழகா இருந்திருப்பார். ஒரு பொருளோடு இருக்கும். அப்படி அந்த ஒரு மாதிரி அவங்களுக்கு சலிப்பு தட்டுறப்ப நெளிகிறப்ப ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவார். அந்த இடமே சினிமாவிலேயே அது இருந்தது. மூட நம்பிக்கையை காலங்காலமாக சொல்றத ஒரு வரியில சொல்லுவாங்க. இந்த பாகப்பிரிவினை படத்தில் ஓடியாந்து ஒருத்தர் எம்ஆர்ஆர்ட்ட சொல்லுவான், ஐயா நம்ம கார் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. சப்பு நண்டிப்பேன், கார் எப்படா பஞ்சர் ஆகும், கார் எப்படி பஞ்சர் ஆகும், டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லு. எவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. இன்னொரு படத்தில் ஒருத்தர் போட்டு அடிப்பாங்க, ஏன்டா அவனை அடிக்கிறீங்க, ஐயா கொடுத்த கட்டினா திருப்பி தர மாட்டேங்கிற, ஐயா ஏன் கொடுத்தீங்க, ஏன்டா கொடுத்தீங்க, ஐயா இல்லைன்னு கேட்டேன் கொடுத்தங்கய்யா, இல்லாத வேண்டாம் கொடுத்தா எப்படா திருப்பி தருவா. இத்தனை வருஷமா அந்த சண்டைக்கு தீர்வு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லைன்னு கேட்கிட்ட கொடுத்தா இல்லைன்னு எப்படி திருப்பி தருவா யோசிச்சோமா சார்? இன்ன வரைக்கும் நிறைய பேங்கில் நடக்கிறது தான். ஒரு பேங்கில் அவன் கடனை கட்டவில்லை, வீடை ஏலத்துக்கு விட போறோம்னு சொல்லி போட்டாங்க. வந்துட்டேன் பேங்க்கு, ஏசா பணத்தை கட்டாட்டி உன் போட்ட பேப்பரில் போட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஏப்பா அமௌண்ட்டை கட்டியிருப்பியா, கலர் போட்டாவை கொடுத்துருப்பில்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டை போட்டு அசிங்கமாக தெரிறேன். அவன் மானம்புரை பற்றி கவலை இல்லை. ஒரு காலத்தில் கடன் கொடுத்தவன் திட்டுவான். அன்னைக்கு ஒருத்தன் மானம் ரோசம் சூடு சொரணம் இருந்தா மரியாதையை கொடுத்துருவாய கேட்காதரா அப்படின்றான். இதை யார் சார் பேசணும்? இதில் நிரம்ப சிந்திப்பு இருக்குல்லாட்டியும் கூட ஒரு விஷயத்தை பொருள் எடுத்து பேசுறது ஆக்குவதற்கா இல்லை பொழுது போக்குவதற்கா? சினிமாக்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப செய்யுள் நடையா இருக்கும்போது அது உரைநடையாக மாற்றிய படம் பராசக்தியிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அதை கிராமிய நடையில் செட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட படத்தை வெளிப்புறத்துக்கு எடுத்து வந்தது பாரதிராஜாலாம் சொல்கிறேன். ஆனால் நல்ல மனிதர்கள் எப்படி ஆக்குச்சு தெரியுமா? கேப்டன்ற வரையும் சரி, நிறைய சினிமாவில் வந்து கற்றுக்கிற வேண்டியிருக்கு சார். வைரமுத்து கேட்டாங்க, எப்படி உங்கள் பையனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய பாடலை போட்டு காமிச்சு அதன் மூலம் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஒரு பாடகர்
தமிழே அவளை அழுத்தம் திருத்தமாக பாடினார். அவர் இத்தனைக்கும் நம்ம தமிழ் மொழி கிடையாது, அவருடைய தாய்மொழி சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரா மொழியை சேர்ந்தவர் தமிழை எவ்வளோ அழகாக உச்சரிச்சிருக்கார் பாரு. வைரமுத்து சொல்ல என் பையனுக்கு டிஎம் சவுந்தரராஜன் பாடலை போட்டு. நான் நிறைய வெளிநாடு போகும்போதெல்லாம் அங்கே உள்ள இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் தெரியாது. நம்ம ஏஜுக்காரங்க பேசுகிறாங்க, என்ன சார் தமிழே தெரியாமல் ஊருக்கு பேர் கேட்டால் கூட சொல்ல தெரியல. ஆனால் கொஞ்சம் வாங்க அங்கிள், சாப்பிடுங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களான்னு சில வார்த்தை எப்படி பேசுகிறா அப்படின்னு கேட்டுக்க. அவர் சொன்னது, நம்ம ஊர்லேருந்து 2-3 படங்கள் போடுவாங்க சார், இந்த அஜித் விஜய் படம்லாம் போடுவோம், அதுலேருந்து கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டான். அப்போ இன்னும் தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்படி நல்ல விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ஆனால் சினிமாவில் எடுக்கிற காட்சி எப்படி சார்? அன்னைக்காக ஒரு டைரக்டர் விளக்கம் சொல்கிறாரு பாருங்க சார், 300 அடி ஆழம், ரெட்டி டேக் ஆக்ஷனோடு நீங்கள் குதிக்கிறீங்க. ஹீரோ பார்த்துட்டு சார் புத்த போட்டு தண்ணி இல்லையே சார், பரவாயில்ல இதான் கடைசி சீன். அப்பயும் பார்த்துக்கிட்டேன் கடைசி மற்ற சொல்லி நம்ம படம் பரவாயில்ல சார், தமிழ் படம் குடும்பத்துடன் காண வேண்டிய படம் நம்மதில் இருக்கு. ஆனால் மாற்று மொழிகள் அந்த மாதிரி இருக்கா சார்? குடும்பத்துடன் காண வேண்டிய படமே இருக்காது. நம்ம தான் குடும்பமாக போகிற ரசிக்கிறது. அதாவது உண்மையான வீரன்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தமிழ் சினிமாவில். மருது பாண்டியர் படம் வந்துச்சு, வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்துச்சு. இவங்களாம் வாழ்ந்தாங்க, அப்படி ஒரு வீரன் இருந்தார். வஉசி, கப்பலோட்டிய தமிழன், பாரதியார், எல்லார பற்றியும் படம் எடுக்கணும். ஆனால் அங்கே பாருங்க கல்குன்னு ஒரு படம் எடுப்பேன், அப்படி ஒரு மனுஷன் கிடையாது. ஸ்பைடர்மேன், அவனை ஒரு கொசு கடிச்சிருங்க உடனே ஸ்பைடர்மேனா மாறி. அப்படி பார்த்தா இங்கே இருக்க எல்லாரும் ஸ்பைடர்மேன் தான். நம்மளாம் ஒரு நாளைக்கு 400 கொசு கடிக்குது. இந்த இவங்க அப்பாவெல்லாம் ஒரு நாள் 800 கொசு கடிச்சிட்டு அது திரும்பி போயிடுச்சு. ஏன்னா ரத்தமே இல்லை பாவம். அந்த கொசு இறக்கப்பட்டு அது 2 சொட்டு கொடுத்துட்டு போயிருக்கு. பாவம் அப்படி கிடக்காரே அப்படின்னா ஒரு மனுஷன் கொசுட்ட தானே வாங்கியிருக்கான். ஆனால் கொசுவை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சார். கொசு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது கணவன் மனைவி என்ன செய்யுங்க, 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரெக்கையை பிடிச்சிக்குங்க. ரெக்கையை பிடிச்சிட்டு அக்குறில் கிச்சு மூட்டுங்க. கொசு வாயத்திலிருந்து சிரிக்கும். சிரிக்கிறப்ப பால் டாயில ஊற்றி விட்டுருங்க கொசு வாயில். ஆமாம், அங்கே ஒரு அம்மா பார்க்கு எப்படி நடுவுரை கூட்டு வந்திருக்காங்க வார். கொசுவுக்கு பால் டாயில் ஊற்றி வாயை திறக்கிறது, அதை ஒரு நசுக்கு போட்டு போக வேண்டியானா. இப்படி இதுவரைக்கும் நல்லா என்னமோ எம்ஜிஆர் இருந்தாரு, கேப்டன் டப்புன்னு கொசு கொண்டாரு அப்படின்னு. இதெல்லாம் வேணுது. ஏன்னா அந்த அந்த மாதிரி குழந்தைகள்லாம் அப்படி ரசிப்பாங்க இருக்கா. இப்போ இன்ன வரைக்கும் அவங்க அன்னபாரதி ஒரு பாட்டு பாடி 2வது வரியை நீங்கள் பாடுறீங்க, திருக்குறளில் 3வது அதிகாரத்துக்களுங்க முழிப்பீங்க. அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் மார்க்கு, அது படித்தா மார்க்குன்றதுனால அதை படிக்கிறோம். ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சினிமாவில் உட்காந்து 2 பேர் படம் பார்க்குறேன். படம் ரொம்ப சஸ்பென்ஸாக எடுத்திருக்காங்களே. என்ன சார் கடைசி வரைக்கும் ஹீரோ யாருன்னே தெரியலையே. இவ்வளோ சஸ்பென்ஸாக ஒரு படம் போகவே கூடாது. இவன் போய் டைரக்டர் ஃபோன் பண்ணிக்கான், சார் நேற்று உங்கள் படம் பார்க்குறப்ப சீட்டினுடைய நுணுக்கியே வந்துட்டேன், அவ்வளோ கொசுக்கடி சார், பூரா மூட்டை பூச்சி சீட்டு பூரா. அதனால் நம்ம தமிழ் படத்தில் சில நல்ல விஷயம் இருக்குது சார். தண்ணீர்னு ஒரு படம், அது தண்ணீருடைய முக்கியத்துவத்தை எவ்வளோ உணர்த்து சரிமா. புதுமை பெண் சொல்லி ரேவதியை வச்சு ஒரு படம், நல்ல படங்கள் இருந்துச்சு. ஆனால் 300 படம் வருதுன்னா ஒரு அதிகபட்சமாக 7 படம் தான் சார் ஓடுது. காரணம் என்னன்னா மக்களுடைய ரசனையை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கல சார். கமர்ஷியலாக படம் எடுக்கிறப்ப கலை அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதான் எந்த பக்கம், இந்த பக்கம் அணி. இப்போ நிறைவாக சொல்லணும், எம்ஜிஆர் தன்னுடைய படம் நிறைவு படம் முடிச்சப்போ சொல்கிறார், நான் படத்தில் என்னென்ன மாதிரிலாம் சேவை செஞ்சுற மாதிரி காமிச்சிடும், அது நான் முதல்வராகலாம் அத்தனையும் செய்ய நினச்சார். பார்த்தீங்களா, கேப்டன் அவர்கள்ட்ட ஒரு சீன் வச்சாங்க, நீங்கள் அந்த ராமவரம் தோட்டத்தில் போய் ஏழை குழந்தைக்கெல்லாம் உதவுற மாதிரி ஒரு சீன். உதவுற மாதிரி என்ன சீனு, நெசத்திலே உதவுவோம். பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மக்கள் கொஞ்சம் தவறான வார்த்தையில் அவரை பற்றி சொன்னால் கூட இறந்து 3 கோயில் கட்டினாங்க. பார்த்தீங்களா, அந்த துறையிலேருந்து வந்தவங்களும் நிரம்ப சாதிச்சிருக்காங்க சார் அப்படின்றலாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ பொழுது போக்குவதற்கா ஆக்குவதற்கான்னு சொல்கிறதுக்கு கப்பல் ஓட்டிய தமிழனை இன்றைக்கு உள்ள மாணவருக்கு யாருக்கும் தெரியாது. நாங்கள் படிக்கும்போது அப்போ கப்பல் ஓட்டிய தமிழ்னு சொல்லி நடிகத்தில் நடித்த படம் வந்த பின்னாடி தான் அவரை தெரிஞ்சுக்கிட்டான். கர்ணன் ஒரு படம்,
கர்ணனை பற்றி மணிக்கணக்காக வாத்தியார் சொன்னால் கூட யாராவது புரிஞ்சுக்கிறானா? தெரிஞ்சுக்கிற மாட்டேன். ஆனால் அதில் வந்தோன்னு ஈஸியாக உட்கார. பார்த்தீங்களா? கர்ணனுடைய சிறப்பை சொல்கிறேன். இப்படி ஒவ்வொன்றையும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு சார். அன்னபாரதி ஒன்று சொன்னாங்கல்ல, இந்த சினிமா மட்டும் இல்லைன்னா, இளையராஜா போன்ற ஒரு இசையமைப்பாளர் இல்லை என்றால், பெரியவங்களுக்கு டிஎம் சவுந்தரராஜன், எம்எஸ் விஸ்வநாதன் போன்றவர்கள், அதற்கு முன்னாடி கேவி மகாதேவன் போன்ற இசையமைப்பாளர்கள் பாடகர்களாக இல்லை என்றால், நிறைய பேர் மனநோயாகிற அளவுக்கு உண்டு. தனக்கு மன இறுக்கம் மன அழுத்தம் வருகிற பொழுது ஒரு மென்மையான இசையை கேட்குறப்ப சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் இதய நோய் குறைக்கப்படுகிறது. ஏன்னா இசைக்கு அப்படி அற்புதமான விஷயம் உண்டு. இன்றைக்கி எல்லா பேரும் பாருங்கள், முன்னாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டு போடுற பஸ்ஸாக ஏறிப்புவாங்க. ஐயோ இதில் போனால் பாட்டு இருக்காது. ஏன்னா போகும்போது கூட அந்த நேரத்தை ஒரு இசையால் கேட்டு, காட்டில் வேலை செய்கிறவங்க அந்த டிராக்டர்லேயோ ஏதோ ஒரு எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டே ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது. ஆக ஒரு மனிதனை மனப்பக்குவப்படுத்துறது, தினந்தோறும் உழைப்பு உழைப்பு பணம்னு போட்டால் இந்த மனம் வேஸ்ட்டாக போயிடும் சார். காரை சர்வீஸுக்கு வரீங்க, டூ வீலரை சர்வீஸுக்கு வரீங்க, அதெல்லாம் இயந்திரங்கள். இந்த மனித உடம்பும் எந்திரம் தான். இதை என்னைக்கா சர்வீஸுக்கு விடுறோமா? இந்த இயந்திரத்தை சர்வீஸுக்கு விடுவதான் நல்ல ஒரு இசையை கேட்பது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு படத்தை பார்த்து ரசிப்பது. அதுவும் இல்லை என்றால் மனித வாழ்க்கை நீர்த்து போயிடும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு கவிஞர் சொன்னார், இப்போ படித்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சோம்பேறியாக இருங்கள் அப்படின்றார். எல்லாத்தையும் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குங்க. 10 மணி நேரம் தூங்குவது தான் ஒரு மனிதனுக்கு தி பெஸ்ட் மெடிசின் அப்படின்றார் ஒரு மருத்துவர். 10 மணி நேரம் தூங்குறது. ஆக ஓய்வும் அவசியம், நல்ல இசையை கேட்பது அவசியம், ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தில் உங்களை செயல்படுத்துவது அவசியம். அது இல்லை என்றால் வாயில் சொல்ல முடியாத நோய்கள் உடம்பில் வந்து தாக்கும் என்பதால் பொழுதுபோக்கு அம்சங்கள் வேண்டும். உங்க சொன்ன மாதிரி, இல்லாட்டி மனிதன் மனநோயாளி ஆகிவிடுற அளவுக்கு இளையராஜாவுடைய அற்புதமான அந்த இசையை கேட்குறப்ப எவ்வளவு பார்த்தீங்களா டென்ஷனாக இருக்கும். ஒரு பாட்டு போடுவோம், இவ்வளோ தூரம் போகிறோம்னா 3 மணி நேரம் பயணம் கூட ஒரு 2 பாட்டு கேட்டு போனால் அது ஒரு 3 நிமிஷம் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி விரக்தியாக போகிறவனுக்கு 5 நிமிஷம் பயணமே பெரிய அதிரடியாக இருக்கும். அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு மன அழுத்தத்தோடையும் பண உளைச்சலோடையும் மன உளைச்சலோடு இருக்க மனிதனுக்கு பொழுதுபோக்கு அம்சம் மிக மிக அவசியம் என்பதை மையப்படுத்தி, நீங்கள் சினிமாவுக்கு போங்க, ஆனால் சினிமாவோடு போயிடாதீங்க. வாழ்க்கை யதார்த்தம் வேறு, அது வேறு என்று சொல்லி அதை பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி, வள்ளியூர் மக்களின் அன்போடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.